ஹலோட கோஸ்ட்டு நான் லாஸ்ட்டா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். பட் எனக்கு அது டைம் கிடைக்கல. இப்பவும் எனக்கு சொல்ல டைம் கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன். ஃப்ரீயா இருந்தா என்னைக்கா ஒரு நாளைக்கு லைவ்ல கூட சொல்றேன். நான் அலறி எந்திரிச்சது, அத நான் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல எனக்கு. ஒழுங்கா பண்ணலன்னு தான் சொல்லுவேன் இந்த கோஸ்ட்ல. அ நான் பயந்தேன். ஆனா, அதில அவ்வளோ பயம்லாம் எனக்கு வரல. எப்படி சொல்றதுன்னா, இந்த கோஸ்ட்ல ஒரு ம் இடத்துல மட்டும் நான் எனக்கு ட்ரீம்ல வந்தத நான் அத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு தெரியல. ஒரு மாரி அது ஒழுங்கா பண்ணல. ஓகே. உங்களுக்கு புடிச்சிருக்கா, புடிக்கலையான்னு தெரியல. அப்புறம் நேத்து போட்டேன். அ உங்க நேம் சரியா தெரியல. அ கோஸ்ட்டு. நான் எதுலயுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணலையே. மேல் ஃபீமேல் அப்படின்ட்டு. ஒரு ஒரு டார்க்கான உருவம் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பேன் தவிர, செகண்ட் பார்ட்ல தான் நான் அது ஒரு கேர்ள்ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்புறம் ஜங்குக் அ நல்லவரா, கெட்டவரான்னு கேட்டிருந்தீங்கல்ல கோஸ்ட்ல? நிஜமாவே ரொம்ப கெட்டவரு. நிஜமா தான்ப்பா. ஓகேடா. கமெண்ட்ல நான் பார்த்து படிச்சுட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்றேன். நேத்து வீடியோ போட்டேன்ல, அது உங்களுக்கு புடிச்சிருக்கா? ப்ராமிஸா புடிச்சிருக்கா? நல்லாவே தானே இல்ல. இன்னைக்கு எனக்கு ரெக்கார்ட் பண்ண சுத்தமா மைண்டே இல்ல. சத்தியமா சொல்றேன் எனக்கு புடிக்கவே இல்ல. ஏன்னா எப்படி ரெக்கார்ட் பண்றதுன்னு சுத்தமா தெரியல. இப்ப நீங்க புதுசா ஒண்ணு போட சொல்லுங்களேன். கண்ண மூட்ட அடிச்சுட்டே இருப்பேன். ஆனா பழசென்று கொஞ்சம் யோசிக்கையில சுத்தமா அதுக்குள்ள போகவே புடிக்கவே மாட்டுது. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா முடிச்சிரணும். இந்த மந்த்துக்குள்ள எல்லாத்தையுமே ஒரு ஒரு பார்ட்டா லாஸ்ட்டா மட்டும் வச்சுட்டு, அந்த மாரி முடிக்கிற மாரி பார்க்கணும். அப்புறம் எப்பயும் சொல்ற மாரி தான் கமெண்ட் அண்ட் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆஷி எப்ப வேணா காணாம போலாம், சேனல விட்டு. அதனால தான் சீக்கிரம் சீக்கிரம் போட்டு எல்லாத்தையும் முடிச்சிடலாம். எனக்கு காப்பிரைட் குடுக்குறதே நான் சாங் செலக்ட் பண்றது தான். ஏன்னா, என்னோட மைண்டு நான் வைக்கிற லைனுக்கு ஏத்த மாரி நான் சாங் செலக்ட் பண்ணுவேன். ஆனா எனக்கு தெரியும். முன்னாடியே அது எனக்கு காப்பிரைட் குடுப்பான் அப்படின்னு தெரியும். பட் என்ன பண்றது? என்னோட நாட்டியான மைண்டு என் பேச்ச கேட்கும். பட் சுத்தமா கேட்காது. அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் என்ன பண்றது? இருந்தாலும் வச்சு தான் பார்க்கலாமே அப்படின்றது. ஆனா வச்சோன்னா இப்படிதான் 7:30 ஆயிருது. ஓகேடா. ரொம்ப பேசிட்டே போறேன். போன பார்ட் நான் எதோட ஸ்டாப் பண்ணியிருப்போம். அதுலேருந்து கன்டின்யூ பண்ணலான்டா. புடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அகெயின் சொல்றேன்ல, அப்படிதான். ஜங்குக்கு பார்க்குறீங்க. அவன் ஹேண்ட்ல பிரெக்னன்ட் சிக்கிட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பா நடந்து வரான். அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவனும் உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் கண்ணில் டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. உங்க கால் விரல்லாம் கூசுது. அவனே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவன் கண்ணில் டியர்ஸ் வருது. உங்க கிட்ட வர வர உங்க ஸ்டொமக்ல ஃபீல் ஆகுது. அவனோட பேபி உங்க முன்னாடி வருது. உங்க ஃப்ரெண்டா இல்ல ஹஸ்பண்டா? உங்க உடம்பே கூஸ்பம் ஆகுது. உங்க முன்னாடி நிக்கிறான். ஏய், நீ என்ன ஏத்துக்க. உங்க ஹேண்ட் எடுத்து அவன் ஃபேஸ்க்கு முன்னாடி ஸ்டாப் பண்றீங்க. அவன் கண்ணில் டியர்ஸ் வருது. அப்படியே அவன் ஸ்டாப் ஆயிட்டான். உங்க அப்பா அம்மா, உங்க அத்தை மாமாலாம் பார்க்குறாங்க. அம்மா வீட்டுக்கு போகணும் சொல்றீங்க. அவங்க 4 பேருமே உன்னை தான் பார்க்குறாங்க. எதுக்கு என்னையே பார்க்குறீங்க? ஜங்குக்கோட அம்மா அப்பா, உங்க அம்மா அப்பாவும் ஜங்குக்கையும் பார்த்துட்டு உங்களையும் பார்க்குறாங்க. ஏன்னா அவன் கையில் பிரெண்ட் சிக்கிட்டு இருக்கு. அவன் கண் டியர்ஸோட அதை உங்கள்கிட்ட காட்டிட்டு உங்கள்கிட்ட பேச வர்றான். ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா டாக்டர் செக் பண்ணியிருப்பாங்களடா. அப்போ நீங்கள் உங்கள் பேபியை பற்றி நிறைய கேட்டிருப்பீங்க. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்ட்டு பயந்துருப்பீங்க. உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரியாது. பட் நீங்கள் விழுந்திருப்பீங்களடா டம்முன்னு. உங்களை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டி வந்திருப்பாங்க. அவங்கள செக் பண்ணியிருப்பாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு உங்கள் ஃபேமிலிகிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்களும் ஐஸ் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. எதுக்குன்னு கேட்டோன்னே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் விழுந்துட்டோம், பேபிக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதறி கேட்டிருப்பீங்க. அவங்க எல்லாம், அதாவது உங்கள் ஃபேமிலி எல்லாம் பார்த்துருப்பாங்க. நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட ஒரு மாதிரி பயந்து கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டுருப்பாங்க. இல்லை எனக்கு ஸ்டொமக் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் உன்னோட பேபிக்கு ஒன்றும் இல்லை. பட் 2 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. கொஞ்சம் பார்த்து சேஃபாகடா அப்படின்றாங்க. அங்கே அப்படிலாம் கேட்டுட்டு இங்கே வந்து அவங்களுக்கு தெரியும் இது ஜங்குக்கோட பேபி அப்படின்ட்டு. அவன் அப்படி எமோஷ்னலாக வந்து உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் நீங்கள் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்காம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அம்மா என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லை நானே போட்டுமா? எனக்கு தலை வலிக்குது. ப்ளீஸ் என்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க போகிறீங்களா? சரி ஓகே நானே போகிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு கிராஸ் பண்ணி போனால் ஜங்குக்கு உங்கள் கையை அவ்வளோ க்ரிப்பாக பிடிக்கிறான். அவன் கையை எடுத்து விட்றீங்க. அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிருக்கான். உங்களால் எடுக்க முடியலை.
வலிக்குது. அவனை திரும்பி பார்க்குறீங்க. கையை விடுச்சங்க. என்ன பண்ற? சொல்லுடி. என்ன சொல்லணும்? அவன் கையில் இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எடுத்து உங்கள்கிட்ட காட்டி சொல்லு. இது இது என்னடி? எனக்கு தெரியாது. ப்ளீஸ் என் கையை விடு. இந்த ஹாஸ்பிட்டல் ஜங்கு இப்படி பண்ண மொத்தமாக ஃப்ரெண்டுன்ற இருக்கிற லைஃப்பில் என்கிட்ட மொத்தமாக போய் காணாமல் போயிடுவடா. உங்கள் கையை விட்டுட்டான். நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்களே பார்க்குறான். உங்கள் அப்பா அம்மா ஜங்குக்கு பார்க்குறாங்க. நீங்கள் இப்படி பேசிட்டு போகிறீங்க. நீங்கள் வரல. ஆனால் ஜங்குக்கு உங்களையே பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். ஜங்கு கூட அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இப்படி போகிறீங்களடா, உங்களை உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லி நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஜங்கு கூட அப்பா அம்மா சொல்கிறாங்க. அண்ணி ஆனால் ப்ளீஸ் நீங்கள் போங்க. அவள் ஒத்தையாக போகிறான். அவள் ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்கா அப்படின்ட்டு உங்கள் அத்தை மாமா சொன்னோன்னே உங்கள் அப்பா அம்மாவுக்கும் உங்கள் வழி இல்லாமல் உங்கள் பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் முன்னாடி போய்கிட்டு இருக்கீங்க. அவங்க கொஞ்சம் வேகமாகவே ஃபாஸ்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு பார்க்கல அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பின்னாடி திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க. என்னடி? எனக்கு ஒன்றும் புரியலடி. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அவன் கையில் இருக்க பிரின்சி கிட் பார்க்குறான். அவனுக்கு நல்லா தெரியும் நீங்கள் இப்படி தான் பேக் பண்ணி அவனுக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுப்பீங்க. ஆனால் இப்போ இப்படி பேசிட்டு போகிறீங்க. ஏற்றுக்கலையாடி? அப்போ இதெல்லாம் பொய்யா? எனக்கு கிஃப்ட் பண்ணது பொய்யா? இல்லை என் ஃபேமிலி தான் எனக்காண்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்கடா. ஒன்றும் புரியல. அந்த ஆனால் திதி என்ன போட்டு இப்படி சாவடிக்கிற? உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணாமல் ஒரு ஃப்ரெண்டாக கூட நடிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ சொல்லியும் நிம்மதி இல்லை. சொல்லாமல் இருந்து எனக்கு நிம்மதி இல்லடி. பேசாம செத்தெல்லாம் போல இருக்குடி. என்னால் முடியலடி. ஜங்க கூட அம்மா அவன் ஷூட்டில் ஹேண்ட் வைக்கிறாங்க. அவன் திரும்புகிறான். அம்மா அவனை ஏற்றுக்க விட மாட்டாளாம்மா. அவனுக்கு புரியலம்மா. ஒன்றும் இல்லைடா. அவள் கொஞ்சம் டைம் எடுக்கும்டா. ஆனால் அவனுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்குவா. உன் பேபியை பற்றி அவ்வளோ கேர் பண்ணுறாடா. எனக்கு புரியலடா. அப்படி பதறினா ஜங்கு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்னோன்னா எங்களை விட அவள் தானே ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. ஆனால் ஏன் இப்படி பேசிட்டு போகிறான்னு தெரிலடா. எங்கிட்ட உங்கள் அப்பா அம்மா தான் அவ்வளோ கோவமாக வராங்க. ஏய் நெடிடி ஓயன் நிற்கிறியா நெடி? என்னம்மா உன் மனசில் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? என்னம்மா எங்களுக்கு உனக்கு பாவமாக தெரியலையா ஓயன்? அவள் எவ்வளோ ஹர்ட்டாக நிற்கிறான் தெரியுமா? அழுதுகிட்டு இருக்காண்டி. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. அது அவனோட பேபி தான். ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவனை ஹேட்டாக பேசிட்டு வர. உனக்கும் அவனுக்கு சின்ன வயசுலேயே நாங்கள் முடிவு பண்ணதான். உனக்கு தான் அவனுக்கு நீ தான். இவ்வளோ நாள் நாங்கள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். காலேஜில் முதற்கொண்டு நீ யாரையாவது லவ் பண்ணிடுவோம் அப்படின்னா உன்னை ஃபர்ஸ்ட் இயர்லேயே உங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் அப்பாட்ட சொல்லியிருந்தேன். அவர் தான் காலேஜ் முடிக்கட்டும்னு சொன்னார். தேர்ட் இயர் போகையில் எங்கிட்ட வந்து லவ் பண்ணுறோன்னு சொன்னார். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுடி. ஏன்னா ஜங்க கூட நீ ரொம்ப சிரிச்சு பேசினால 2 பேர் லவ் பண்ணுறாங்க. அப்பா நிம்மதி. காலேஜில் ஏதோ லவ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் பயந்துக்கிட்டே நான் உங்கள் அப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு நாள் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்த. அன்றைக்கும் ஜங்குக்கும் உனக்கு எல்லாம் நடந்தது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் கேட்கலண்ணா? உங்கள் 2 பேருக்கு தான் மேரேஜ் பண்ண போகிறோம். இது இருக்குல்ல, முன்னாடி நடந்த என்ன பின்னாடி நடந்த என்ன? உனக்கு ஜங்குக்குன்னு எழுதியாச்சு. அப்புறம் என்ன அப்படின்ட்டு நாங்களும் அமைதியாக இருந்தோம். ஆனால் எங்களுக்கு குண்டை தூக்கி போடுற மாதிரி இன்னைக்கு ஒரு பையன் வந்து சண்டையில் தான் கல்யாணத்தில் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கையில பாதி மனசை உடச்சிட்டடி. இருந்த மீதி மனசையும் உடைச்சிடாத ஓயன். ஒழுங்கு மரியாதையா புருஷனை ஏற்றுக்க வழியை பாரு. அவன் ஒன்றும் உன் ஃப்ரெண்டு இல்லை, உன் அத்தை பையன், அப்பாவோட தங்கச்சி பையன். இன்னொரு உன் வாயில் ஃப்ரெண்டுன்னு வந்துச்சு. உனக்கு அவ்வளோ தாண்டி 2ஆம் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு உங்கள் அப்பா அம்மாவும் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு பின்னாடி உங்களை பார்த்துக்கிட்டே பையன் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ரொம்பவே கோவம் வருது. நீங்கள் எவ்வளோவுக்கு உங்களுக்கு ஹேட் பண்ணுறீங்க உங்களுக்கு நல்லாவே புரியுது. உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப ஹேட் ஆகுறான். அவன் எவ்வளோவுக்கு உங்களால் அவன் ஹேட் ஆகிருக்கா அப்படின்ட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு இப்போ தான் புரியுது. ஏன்னா நீங்கள் காலேஜில் லவ் பண்ணியிருப்பீங்களடா. அதெல்லாம் ஒவ்வொரு தடவை கூட அவன் வீட்டில் சொல்லியிருக்க மாட்டான். இவங்க ஜங்குக்கு தான் நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. அவங்க அப்பா அம்மா காரில் ஏறி உட்காந்துட்டாங்க. நீங்களும் அவங்கள பார்த்துட்டு பின்னாடி டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு ஜங்குக்கு அவன் பைக்கிட்ட தான் போகிறான். உங்கள் அப்பா அம்மா பார்த்துருப்பாங்க. பட் பெருசாக கண்டுக்காம அவங்க கார் எடுத்து போய்கிட்டு இருக்காங்க. திரும்பி உங்கள் அப்பா அம்மா பார்க்குறீங்க. உங்களுக்கு உங்கள் ஹேண்டை பிடிச்சத அவங்க பார்த்துருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க பொண்ணு இல்லை ஜங்குக்கோட ஒய்ஃப் அப்படின்னு தான் அவங்க கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உங்கள் அத்தை மாமா பின்னாடி வந்திருப்பாங்க, கத்திருப்பாங்க அப்படி இழுத்துட்டு போகாதடா அப்படின்ட்டு. ஜங்கு கேட்டுப்பட்டு பேபிடா என் கையை விடு அப்படின்ட்டு ஒத்துட்டு விடுறீங்க. என்னடி அது என் குழந்தை தானே, என்னம்மா உன் பேபின்றா? நான் கொடுக்காமடி உனக்கு வந்துச்சு. என்ன பேசுகிறேன் சொல்லுடி. நான் கொடுக்காம உனக்கு வந்துச்சு. நீ உனக்கு கொடுக்கல, நான் தான் எடுத்துக்கிட்டேன்.
ஓ, நீ எடுத்துக்கிட்ட. அத்தை மாமா பாருங்க, என்ன பேசுற? எல்லாம் நம்மளை தண்டா பார்க்குறாங்க. ப்ளீஸ் என் கையை விட வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு தானே போகணும். படி சங்கு, ப்ளீஸ், நான் உன் கூட வரல. ஓ, என் கூட வரலாமா? அவரை கூட்டிகிட்டு போகிறேன். அத்தை மாமா கூட போகிறேன். உங்கள் அத்தை மாமா அவங்க கிட்ட வராங்க. இவங்க என்னடா பண்ணுறேன்? நீங்கள் போங்க, பொண்டாட்டி கூட்டு நான் வீட்டுக்கு வரேன். ஆமாம், நான் அவங்க கூட வரேன். அம்மா, நான் தான் சொல்கிறேன்ல, இவளை கூட்டிட்டு நான் வரேன், நீங்கள் போங்க. இல்லத்த, உங்கள் கூட. உங்கள் கையை அழுத்தி பிடிக்கிறான், அவங்களுக்கு வலிக்குது. என்னடா பண்ணுற? கை வலிக்குதுடா. ஜங்கு கூட அப்பா அம்மாவும் ஜங்குக்கு என்ன பண்ணுற? அவளுக்கு வலிக்க போகுதுடா, நீ அவளை ஹேட் பண்ணுற. ஏன்னா ஜங்கு இப்படி உங்களை பண்ணவே மாட்டான். அவங்கக்கிட்ட எப்பயுமே ஒரு சாஃப்டாக தான் இருப்பான். இல்லைப்பா, எவ்வளோ நாள் புருஷனை பார்க்காம ஃப்ரெண்டாகவே பார்த்துட்டா, இனி புருஷனை பார்க்கணும்ல. அதாப்பா, நீங்கள் போங்க, அவளை ஒன்றும் பண்ண மாட்டேன். என் பொண்டாட்டியை பத்திரமா கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் போங்கப்பா அப்படின்றான். ஜங்கு, ஜங்கு அவன் முன்ன மாதிரி இல்லைடா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அம்மா, என் பிள்ளை தானே, அதெல்லாம் சேஃபாக கொண்டு வருவேன். நீங்கள் கிளம்புங்க, போங்கப்பா அப்படின்றான். அவங்களும் கிளம்புறாங்க. நீங்கள் இல்லை நானும் வரேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஜங்கு பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? கையை விடுடா. ஜங்குக்கு எனக்கு கை வலிக்குது. ஜங்கு, எனக்கு தலை வலிக்குது, ப்ளீஸ் என்ன விடு. வலிக்குதா? உனக்கு தலை தண்டி வலிக்குது, எனக்கு உடம்பு பூரா வலிக்குது. உனக்கு நான் சரி பண்ணுறேன், நீ எனக்கு சரி பண்ணு. எனக்கு லூசு மாதிரி பேசாத, எல்லாம் நம்மகிட்ட தான் பார்க்குறாங்க. பார்த்தா எனக்கு நடி, எவன் பார்த்தா எனக்கு நடி. நான் பிடிங்கிருவானா, கேட்டுருவானா, ஆண்டி கேட்பேன். என்ன ஜங்கு பைத்தியமாடா நீ? ஓ, எவ்வளோ நாள் நீ என்னை சாப்பிடாவே பார்த்துட்டல, நீ பாப்படி, இனி ரியல் ஜங்குக்கு பாப்பா. ஜங்குக்கு நீ பேசாத. ஏய், நான் எப்போ இப்படி தாண்டி உன்கிட்ட மட்டும்தான் அப்படியே பொம்முவேன். ஆனால் நீ அதில் தானே நீ எனக்கு என்ன சாம்பார் சாலப்பட்டின்னு சொன்ன. அப்போலாம் எனக்கு சரி பொண்டாட்டி சொல்லிட்டு போகிறான்னு விட்டேன். ஆனால் இப்போ விட மாட்டேன்டி, விட்டு விட்டு தான் நீ இங்கே விட்டு தூரமாகவே போகிறால. இன்னைக்கு எவ்வளோக்கு பிடிக்கிறனோ அவ்வளவுக்கு கிட்ட வருவடி. ஜங்கு ப்ளீஸ், தள்ளு. தள்ளவா? தள்ளுறதுக்கு ஒன்றும் இது ஒன்றும் வெட்டலடி, இல்லாட்டி தள்ளிடுவேன். டே, என்னடா அப்படி பேசுகிற? என்னடி பேசுகிற? ஃபஸ்ட் டைம் தள்ளணும் அதனாடி நீ. நாக்கு இருக்கா? நான் உங்ககிட்ட வந்து தள்ளி தான் போகலான்ட்டு இருந்தேன். ஆனால் நீ தான் வெட்டுல தள்ளி என்னை எல்லாத்தையும் பண்ண வச்சேன் அப்படின்ட்டு உங்கள் காதுகிட்ட சொல்கிறான். ஐயோ டே, இப்படி சொல்லிட்டு இருந்தா நீ கேட்க மாட்டா. ஏய் படி, கையை விட்டு ஜங்கு, என்ன பண்ணுற அப்படின்ட்டு உங்களை இழுத்துக்கிட்டே ஒரு மாதிரி பையன் தான் கூட்டிகிட்டு போகிறான். பைக்கிட்ட நின்று தான் ஏறு. நான் ஏற மாட்டேன். ஏறுடி. ஏற மாட்டேன்டா. அப்போ நடி நடந்து வர போறியா? நான் இதுக்கு நடந்து வரணும்? கேப் பிடிச்சிக்குவேன். நண்டி பொஷன் இருக்கால ஒன்று, என்னடி கேப்பு மாயிரு. என்னடா ரொம்ப பேசுகிற? ரொம்ப பேசுகிறேண்ணா, ரொம்பவும் பண்ணுவேன்டி. ஒன்றும் பண்ணுவல. பொறுக்கி பொறுக்கி தாண்டி ஆல்ரெடி ஒன்று பொறுக்கி எடுத்திருக்கேன், இன்னமும் பொறுக்குவேன். ஜங்கு ஃப்ரெண்டு டி, அடி ஃப்ரெண்டு மாதிரி புருஷன்டி, புருஷன் கூப்பிடு, இல்லை மாமான்னு கூப்பிடு. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறான். ஏறுடி. ஏற முடியாது. ஏறுடி, என் பிள்ளைக்கு கால் வலிக்க போகுது. கால் வலிக்க போதா? உங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க, என்னடி பார்க்குற? இல்லை கால் வலிக்க போகுதுன்னு பேபிது. ஏய், உன் ஸ்டொமக்கில் இருக்குல்லடி, என் பேபிக்கு கால் வலிக்க போகுதுடி. உனக்கு ஒழிச்சா அதுவும் வலிக்கல, பரவாயில்ல, அது என் பேபி தானே. எப்படி உன் பேபி ஆகும்? என் பிள்ளடி. உன் பிள்ளைன்ற உன் ஸ்டொமக்கில் இருந்தோட உன் பிள்ளை என் ஸ்டொமக்கில் இருக்கு. என் பிள்ளை போட்டது யாரடி? உருக்கி எப்படிடா பேசுகிற? உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது, இப்படிலாம் பேசுகிறான். முத்தி முத்தி பார்க்குறீங்க. நீங்கள் 2 பேருக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் ரியாக்ஷனை பார்த்து அங்கே போகிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் போகிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. போய் மூட்டு பெண்ணா கூட வரணும், அப்படி தானே? ஆமாடி, ஏறு, போய் மூடு அப்படின்ட்டு அவன் பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. அடுத்த செகண்டே செம்ம ஸ்பீடாக போகிறான். போடா பைய பைத்துடா அப்படின்ட்டு உங்கள் ஸ்டொமக்கில் ஒரு கையை பிடிச்சிட்டு அந்த பைக்கை பிடிக்கிறீங்க. போடடி, என்னை பிடிச்சிக்க, என் பேபிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு. இதுதான் உன் பேபி, என்னோட பேபி, என் குழந்தை. இந்த பைக்கில் போகலே சண்டை போட்டுகிட்டே போகிறீங்க. அவன் ஸ்பீட் பிரேக்லலாம் ஸ்லோ பண்ணி தான் போகிறான். உன்னை நீங்கள் பிடிக்கவே இல்லை. நான் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே போகிறீங்க. நீங்கள் கவனிக்கவே இல்லை அவன் எங்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்ட்டு. ஸ்ட்ரைட்டாக அவன் போய்கிட்டே இருக்கு. சடனாக பிரேக் போடுறான். பைய போட பண்ணி
நீங்களும் ஒரு மாதிரி கோவத்தோட கீழே இறங்குறீங்க. ஏய் பைய இறங்குடி. இனி இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்திருக்க? வீட்டுக்கு கூட்டிட்டு போவாம. உன்கிட்ட பேசணும். உன்கிட்ட என்னடா பேசணும்? உன்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் எனக்கு இருக்குடி, நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு இல்லை. முட்டத்துக்குடி நான் கேட்கணும். ஜங்கு ப்ளீஸ், எனக்கு டயர்டாக இருக்கு, தூக்கம் வருது ஜங்கு, ப்ளீஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு போ, இல்லை நான் இப்படி நடந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றீங்க. உங்களை தூக்கிக்கிறான். ஏய் என்ன பண்ற? டயர்டாக இருக்கு நல்லி, வா என் ஷோல்டர் படுத்துக்க. ஆனால் நான் வீட்டுக்கு போகணும், உங்கள்கிட்ட பேசணும்டி, ப்ளீஸ் டி, என்னால் உன் கூட ரூடாக இருக்க முடியலடி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி எமோஷனலாக பேச ஆரம்பிக்கிறான். அவ்வளோ நேரம் ரூடாக இருந்தா அமைதியாக இருக்கீங்க, உங்களை தூக்கிட்டே போகிறான். யாருமே இல்லாத அமைதியான பிளேஸில், அது ஒரு பீச் சைடு தான், பீச்சுடா, அந்த சைடு தான் கூட்டிகிட்டு போகிறான். அது ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் ரொம்பவே லைட்டாக ஒரு 6:30 அந்த மாதிரி டயத்தில் ஜில்லுன்னு காற்றடிக்குது. ஒரு மாதிரி கிளைமேட்டே கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி அந்த மாதிரி இருக்குது. உங்களை அந்த பீச் மணலில் உட்கார வைக்காமல் அலை வரும்லடா, அங்கே அந்த கல்லில் உங்களை உட்கார வைக்கிறான், அவங்க கால் மட்டும் நனைகிற மாதிரி. இங்கே எதுக்குடா? அவனும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். நீங்கள் எந்திரிக்கலான்னு போகிறீங்க, உங்கள் கையை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறான். ப்ளீஸ் டே, எனக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுடி. நானும் எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்ககிட்ட கோவத்தை காட்ட முடியலடி. என்ன என்ன சொல்லணும், என்ன பேசணும் சொல்லு. ஓ, நான் என்ன பேசுகிறேன்னு உனக்கு தெரியாது, நான் என்ன சொல்ல போகிறேன்னு உனக்கு தெரியாதாடி? உன் மனசில் இருக்குது எனக்கு எப்படி தெரியும்? ஒன்றும் தெரியாதுல்ல அப்படின்ட்டு அவன் பேண்ட் பேக்கெட்லேருந்து அகெயின் அதை எடுத்து உங்கள்கிட்ட முன்னாடி தான் நீட்டுறான். இது வேணும்டி, இது கூட ஆன்சர் எனக்கு வேணும். இதில் என்ன ஆன்சர் எனக்கு பொருளடி? இல்லை புரிஞ்சு என்ன பைத்தியமாக்குறியா, இல்லை அதை மாதிரி இந்த பைத்தியக்காரனாக்குறியா எனக்கு தெரில. ஜங்குக்கு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் எந்திரிக்க போகிறீங்க. போயன், இதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லிவிட்டு நீ எங்கே வேணாம் உனக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் வீட்டில் கூட நீ இருக்க வேணாண்டி. அம்மா அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ அத்தை மாமா வீட்டிலே இருந்துக்க, நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு இது உள்ள ஆன்சர் வேணும். ஆமாம் நான் தான் வச்சேன், இப்போ என்னதுக்கு? உன்னோட பர்த்டேக்கு நான் கிஃப்ட் வாங்குவேன், அப்போ எனக்கு பைசா இல்லை. இது டெஸ்ட் பண்ண ரிசல்ட் வந்துச்சு, அதான் இதே கிட் பண்ணேன். விஷமா இதே வச்சிடலாம் அப்படி தோணுச்சு, வச்சுட்டேன். போதுமா, நான் கிளம்புற வீட்டுக்கு. அப்போ இதுக்கு தான் வச்சியாடி? ஆமாடா இதுக்கு தான் வச்சேன். என்னடி சிம்பிளாக சொல்கிறேன், அப்போ இதுக்கு என்னடி சொல்ல போகிற? அவனோட ஃபோன் எடுத்து அனு வீடியோ அனுப்பியிருப்பாளடா, அதை ப்ளே பண்ணி காட்டுறான். நீங்கள் பேசினது எல்லாமே அதில் கேட்குது. அவனே பார்த்துட்டு அந்த வீடியோவும் பார்க்குறீங்க, அவன் உங்களையே தான் பார்க்குறான். இதுக்கு என்னடி சொல்ல போகிற? இதுக்குன்னு சொல்ல போகிற? இது ஒன்று நான் அனுப்பலை. ஓ நீ அனுப்பலை? நீ அனுப்பாம தான் அவன் எனக்கு அனுப்பியிருக்காளா? என்ன சொன்ன? நீ அனுப்பாம தான் அவள் எனக்கு அனுப்பியிருக்காளான்னு கேட்டேன். ஓ அவ, ஓகே ஓகே. என்னடி? இல்லைடான்னு சொன்னேன். அப்போ அது யார் வாய்ஸ்டி? என்னோட வாய்ஸ்லாம் இல்லை, அது ஏதோ எடிட்டிங்ன்ற. அப்போ இந்த ஃபோட்டோ யாருடி? அதுவும் எடிட்டிங். நீ பாரு ஜங்குக், சும்மா ஏதாவது வீடியோ நான் தான் அனுப்புனேன் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிற டென்ஷனில் டார்ச்சர் பண்ணாத. ஆல்ரெடி எனக்கு தலை வலிக்குது. இல்லை அது நீ தான் அனுப்புன, எனக்கு நல்லா தெரியும்டி. அந்த வீடியோ அந்த ஃபோட்டோ என்னடா? இப்போ அந்த வீடியோ நான் தான் அனுப்புனேன்னு தெரியணும்ல? ஆமாம் நான் தான் அனுப்புனேன், இப்போ என்ன எதுக்கு? ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. நான் எதுக்கு அந்த வீடியோ அனுப்புனேன்னா, அனு மேம் ரொம்ப உன் மேலே சீரியஸாக இருக்காங்க, அதனால தான் உன்னையும் நினச்சி அவங்க லைஃப்பை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அனுப்புனா அவங்க ஒன்று மறந்து ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா நீ மாற மாட்டேன்னு தெரியும். உன்னால் ஒருத்தவங்க ஹீட் ஆகுறது பாவமாக இருந்துச்சு, என்னால் ஒருத்தவங்க கஷ்டப்படுறத உன்னால் பார்க்க முடியல. உனட்டு இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்டி, ஆனால் என்னையாண்டி நீ பாவமாக கூட ஏற்றுக்க மாட்டேற? உங்களை பார்த்து கேட்குறான். அவனே பார்க்குறீங்க. முடியாதுடா, என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாது. அதான் ஏன் என்னை ஏற்றுக்க முடியாது? உன்னால் என்ன ஃப்ரெண்டாக ஏற்றுக்க முடியுது, தொட புட்டியா சாம்பாரை ஏற்றுக்க முடியாது, ஏன்டி புஷ்னா மட்டும் ஏற்றுக்க முடியாது? எனக்கு எல்லாத்துக்கும் நான் வேணும். இல்லை என்ன சொன்ன? எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிற அப்படின்னு அவன் காலில் பிடிக்கிறீங்க. ஆமாடி, அடுத்தவனை கிஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இல்லை, அப்போல்லாம் நான் வேணும், என் கூட எல்லாம் பண்ணலாம் வேணும். புருஷனை மட்டும் ஏற்றுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொன்னால் நான் அவன் ஃபேஸில் பலார்னு அரைஞ்சிடுறீங்க. ஆமாடா, உன்கிட்ட அன்னைக்கு ஏன் அப்படி இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு உன்கிட்ட அப்படி கேட்டிருக்க கூடாது, உன்கிட்ட அப்படி இருந்திருக்க கூடாது.
நான் இப்போ சொல்கிறேன் ஜங்குக், உன்னை ரொம்ப வெறுக்கிறேன். உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு ஃப்ரெண்டாக வெறுக்கிறேன்டா. எந்திரிச்சு நடந்து போறீங்க. ஜங்குக்கு அழுக வருது, கோபம் வருது, கத்துறான், அழுகுறான். அவனோட எமோஷ்னலி அவன் கோத்தி அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்பவே கத்துறான். அது நல்லாவே உங்களுக்கு கேட்குது. உங்கள் கண்ணை தொடச்சிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க. அவனுக்கு கால் வருது. அவனும் ஒரு மாதிரி எடுக்கவே இல்லை. அகெயின் கால் வந்து நான் எடுக்கிறான். சாமான் தான். ஏன் மச்சான், என்னடா டேய், என்னடா அழுகுற? ஒன்றும் இல்லைடா, சொல்லு. இல்லை மச்சான், ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? என்னடா எதுவும் ப்ராப்ளமா? டேய் சொல்லுடா. வேற போனேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தியா மச்சான்? அதான் சரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணலாம் மச்சான். ஏய் ஏய் சொல்லுடா. ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் மச்சான். ஓகேவாடா நீ? ஓகே தான்டா மச்சான். நாளைக்கு எனக்கு என்கேஜ் பண்ணுறா. திடீர்னு என் அப்பா சொல்லிட்டான், என்ன பண்ணுன்னு தெரில. டேய் நீ நாளைக்கு வந்துட்டா மறந்துடாம பையன் பிள்ளைய கூட்டு வாடா. அப்பா அம்மா என்னோட அப்பா அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு வா மச்சான். சரிடா. அவனும் சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். ஜங்குக் ஒரு மாதிரி டீஎஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, நடந்து வேற போகிறீங்களா, நைட் ஆயிடுச்சு, அதனால் அவன் கண்ணில் துடைச்சிட்டு வேமா அந்த அது பேர் என்னது தெரில, கல்லில் உட்காந்துருப்பீங்களடா, அங்கேருந்து ஜம்ப் பண்ணிவிட்டு உங்களை தேடி தான் வர்றான். கொஞ்சம் லாங்காக தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பான். தேடி பார்க்குறான். ஒரு மாதிரி பைக்கிட்ட போய் பார்க்குறான். நீங்கள் பைக்கிட்ட இல்லை. உங்களுக்கு கால் பண்ணுறான். உங்கள் கையில் ஃபோன் எதுவுமே இல்லாமல் தான் நீங்கள் போனீங்க. உங்கள் ரூமில் ரிங் ஆகுது. அவனுக்கு பயம் வருது. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கீங்க. நைட் டைம் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி உங்கள் நேம் சொல்லி கூப்பிட்டு பார்க்குறான். அங்கிட்டு தேடி பார்க்குறான். நீங்கள் இல்லை, ஒரு வேளை கேப் பிடிச்சி தான் போயிட்டீங்க அப்படின்ட்டு அவன் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு அவன் பைக்கிட்ட வந்து தான் அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணி அவன் போய்கிட்டு இருக்கான். நீங்கள் எதுவும் நடந்து போகிறீங்களா அப்படி இப்படின்னு பார்க்குறான். அந்த என் உயிர் எடுக்கிற எனக்கு கொண்டுலாம் இல்லடி. அவன் ஒரு ஹேண்டில் அந்த பைக்கை ஹேண்டில் பண்ணிட்டு ஃபேஸை ஒரு மாதிரி தொடச்சிட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கான். சடனாக பிரேக் போடுறான். நீங்கள் தான் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அவனும் பார்க்குறான். மசாலா பொரி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுலேயும் அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் பார்க்குறான். என்னன்னா காசு தண்ணி கொடுக்குறோம், எக்ஸ்ட்ரா கொடுத்தாண்ணா. ஏம்மா நீனம்மா அவனோட போய் ரோதனையாக போச்சு. 3 பிளேட் சாப்பிட்டம்மா, இன்னும் காசு தான் கொடுக்காம இருக்கா. அதெல்லாம் கொடுப்போம், நீங்கள் கொடுங்கண்ணா. நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஃபிஷ் ஃப்ரை, ஏம்மா நீ என்னம்மா இருக்கிற கடையில் இருக்கிற பூரா எல்லாம் தின்றுவ போல. உங்கள் வீட்டில் எல்லாமே வாங்கி தின்னுக்கிட்டே இருக்கீங்க. செம்ம பசி, என்னன்னே தெரில. உங்களுக்கு இங்கே இருக்கிற ஸ்மெல்லு பிடிக்குது. இங்கே வீட்டில் சாப்பிட்ருப்பீங்களடா, ஒழுங்காகவே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஏன்னா பாதியோடு நீங்கள் சாப்பாடை வச்சுட்டு தெரியாமல் கொட்டியிருப்பீங்க. அப்போல்லாம் உங்களுக்கு இந்த சிம்டம் தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் தெரியாமல் இருந்திருப்பீங்க. அன்றைக்கி கூட உங்கள் ஆண்டி சாப்பிட கூப்பிட்ருப்பாங்கடா, ஒரு மாதிரி உட்காந்துருப்பீங்க. அப்போல்லாம் உங்களுக்கு வாமிட் தான் ஒரு மாதிரி வந்திருக்கும். சரி ஒரு வேளை நம்ம அப்படி அழுதுகிட்டு ஃபீல் பண்ணுறனால தான் அப்படி இருக்குது அப்படின்ட்டு, ஹெட்டேக்காக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் விட்டுருப்பீங்க. ஆனால் இப்போ நல்லா வெளுத்து கட்டுறீங்க. சிக்கன் மட்டன் எல்லாம் அங்கேருந்து வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க. ஜங்கு பார்த்துக்கிட்டே இருக்கான். எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. அடுத்த செகண்டே பில் வருது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ சாப்பிட்ருப்பீங்க. பார்த்தா 2000க்கு மேலே சாப்பிட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சதா போட்டு ஆர்டர் வாங்கி தின்னுட்டீங்க. இவ்வளோவா? ஐயோ காசு வேற இல்லை அப்படின்ட்டு அந்த ஓனர் இருப்பார்லடா, அவர்கிட்ட போய் குடுமா சொல்லியிருப்பான்ல. அதெல்லாம் சொன்னாங்கண்ணா. நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பர் நோட் பண்ணிவிட்டு அவன்கிட்ட கேட்டால் உங்களுக்கு பேலன்ஸ் போட்டு விட்ருவான். என்னம்மா அதெல்லாம் முடியாதுமா, நீ காசு எடுத்து வைமா. நல்லா வக்குனே கேட்டேல அது இதுன்ட்டு 2 புட்டு நம்பர் கொடுக்குறியாம்ல. ஓய் என்னண்ணா, நீங்கள் மட்டும் தான் குப்பை மாதிரி பேசுவீங்களா? நல்லா குப்பை கழிச்சு. அம்மா உன்னை பார்த்தாவே தெரியுது, தயவுசெய்து காசை கொடுமா. காசெல்லாம் கையில் கொண்டுட்டு வரல. என்னது காசு கையில் கொண்டு வரலையா? எவ்வளோ திட்டிருப்ப நீ. இல்லை எக்ஸ்ட்ரா வேலை கேட்டேன்லம்மா. இப்போ என்னன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி அவ்வளோதானே, 2500 எக்ஸ்ட்ராவே ஊத்தாரு. அதெல்லாம் எனக்கு வேணாம்மா, என் உள்ள காசே கொடு. நான் சொல்கிற நம்ம மட்டும் நோட் பண்ணிட்டு கால் பண்ணுங்கண்ணா. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஏம்மா இது யார் நம்பருமா? நீங்கள் கால் பண்ணி மட்டும் பேமெண்ட் கேளுங்க. அப்படி யாருன்னு கேட்டால் ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்கண்ணா அப்படின்ட்டு அவங்களும் கால் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அட்டன் பண்ணுறான். ஹலோ யாரு? ஏம்மா அந்த பையன் யாருன்னு கேட்குறான். அண்ணா நீங்கள் ஜங்குக்கான்னு கேளுங்க. ஐயப்பா தம்பி, உன் பேர் என்ன ஜங்குக்கா? ஆமாம். நீங்கள்? இல்லைப்பா, உன் ஃப்ரெண்டு கடையில் தான் ஒரு 2000க்கு சாப்பிட்டுச்சு. உன் நம்பரை கொடுத்து காசு கேட்டால் கொடுப்பேன்னு சொன்னுச்சு. அதாப்பா கால் பண்ணேன். இதாப்பா என் நம்பரு, 2000 போட்டு விடுப்பா. என்ன 2000? அண்ணன் தெரியாமா நான் எப்படி நான் காசு போடுறது? அப்பா என்னப்பா சொல்கிற? உன் நம்பர்லாம் கொடுத்து உன் பேர்லாம் சொல்லுதுப்பா. அவன் ஃபோனை தள்ளி வச்சுக்கிட்டு, ஏம்மா இன்னம்மா அவன் யாருன்னு தெரியலன்றா. அவன் அப்படித்தானே சொல்லுவான், நீ கேளுங்க. இங்கே பாரு ஜங்குக்கா, ஒரு பொண்ணு உன் ஃப்ரெண்டு சொன்னிச்சு. எனக்கு கேர்ள் எல்லாம் ஃப்ரெண்ட் இல்லைண்ணா. ஏம்மா என்னம்மா கேர்ள் எல்லாம் ஃப்ரெண்ட் இல்லைன்றா. ஜங்கு
இங்கே பண்ணுற எல்லா ரியாக்ஷனும் ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே இருக்கான். உங்கள் 2 கை வச்சு உங்களை ஒரு மாதிரி ஏசுக்கிட்டு ஒரு மாதிரி கத்துற மாதிரி பண்ணுறீங்க. ஏம்மா உன்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குமா, நீ என்னம்மா? ஜங்கு காலை கட் பண்ணிட்டான். உங்கள்கிட்ட தான் அந்த ஓனர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, காசு எடுத்து வைமா. யாருனே தெரியலன்னுக்கிட்டு இருக்கான். 2000 ரூபாய்க்கு சாப்பிட்டு நீ வாட்டில் இந்த நம்பர் கடி இந்த நம்பர் கடின்ற, காசு எடுத்து வைமா அப்படின்ட்டு உங்களை சண்டை போடுங்க. அண்ணா நீங்கள் நம்பலைண்ணா, நீங்கள் இப்போ கால் பண்ணீங்கல்ல அந்த ஃபோனில் டிபியாக என் ஃபோட்டோ தான் வச்சுருப்பான், நீங்கள் வேணால் பாருங்களே. ஏம்மா அதெல்லாம் பார்க்க முடியாதும்மா, ஏனம்மா அதை பாரு இதை பாருன்ற, நீ காசு எடுத்து வைமா, எனக்கு வேறு வேலை இல்லையா? அப்போ போங்க, உங்களுக்கு காசு இல்லாட்டி நான் போகிறேன். ஏம்மா இந்தாருமா, இன்னும்மா நீ வாட்டில் போய்கிட்டு இருக்கா? இல்லைம்மா நீங்களும் நிற்கிறீங்க. இந்த நம்பரை அவனும் சேவ் பண்ணி டிபியை பார்த்தா நீங்களும் ஜங்குக்கு. ஏம்மா ஆமாம்மா, ஆனால் அவனை தெரியலன்றாரேம்மா. ஓ ஜங்குக், சரி அண்ணா இப்போ கால் பண்ணுங்களே. ஏம்மா என்னம்மா, எனக்கு வியாபாரம்லாம் இருக்குமா, ப்ளீஸ்ண்ணா எனக்காண்டி கால் பண்ணி என் நேம் ஓஎன் அப்படின்னு சொல்லுங்க, அவன் காசு போடுவான். ஏம்மா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அவன் சொன்னோன்னு போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கால் பண்ணிவிட்டு, எதுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க? ஏப்பா தம்பி, அவங்க பேர் கூட ஓயனாம்ப்பா, உன் ஃப்ரெண்டாம்ப்பா. ஓயன்றது நிறைய நேமில் இருக்குது, யாரும் தெரியாது. ஏம்மா என்னம்மா அதுவும் தெரியாதுன்றான். அண்ணா உங்கள் பொண்டாட்டி ஓயன்னு சொல்லுங்கண்ணா, அடுத்த செகண்டே உங்களுக்கு போட்டுவிடுவான், இல்லை இங்கே வந்து நிற்பான். ஏம்மா இதை முன்னாடியே சொல்லக்கூடாதாம்மா. அவனும் ஃபோனு கால் வச்சுட்டு, எப்பா தம்பி உன் பொண்டாட்டி ஓயனாமலப்பா. யாருன்னு சொன்னா? உன் பொண்டாட்டி ஏதாப்பா சொன்னிச்சு. இல்லை நான் வாய்ஸ் கேணும் கேட்டாதான் எனக்கு தெரியும். அப்படியே காசு போனால் யார் கொடுக்குறது? அப்பா என்னப்பா எனக்கு வேறு வேலை இல்லையாப்பா? அப்போ நான் வைக்கிறேன். இப்போ எப்போ நில்லுப்பா. ஏம்மா இப்போ சொன்னி எனக்கு கேட்கலம்மா, அகின்னு சொல்லு. அண்ணா என்னண்ணா? ஏம்மா சொல்லும்மா. உங்கள் பொண்டாட்டி போயன்னு சொல்லுங்கண்ணா, அப்படின்னா அவன் எடுப்பான் கொடுப்பான், இல்லாட்டி இங்கே வந்து நிற்பான். சரிம்மா அப்படின்ட்டு. ஏப்பா தம்பி கேட்டுச்சாப்பா? கேட்டுச்சுண்ணா. ஆமாம் ஆமாம், அது என் பொண்டாட்டி தான். சீக்கிரம் போட்டு விடுப்பா. ஏம்மா என்னம்மா நீ திண்டுக்கிட்டு இருக்க? அதான் போட்டு விட்றான்ல, அப்புறம் என்ன? ஏம்மா 2000 தான்மா கேட்டேன், அது 150மா. அதெல்லாம் அவன் எக்ஸ்ட்ராவே போடுவான். என்னம்மா நீ கேட்காம போடுவாருன்ற? அவன் என்னை கட்டிக்கு என்ன வேணா பண்ணுவான். ஏம்மா ஒரு 2000 கேட்டதுக்கு 16 கேள்வி கேட்ட பையன் எக்ஸ்ட்ராவா போட போறான். இன்னும் ஒரு டாக்ஸி மாதிரி நினச்சிக்கடி. அந்த ஏர்வா அவனை பார்க்குறீங்க? ஆமாடி அந்த ஏர்வா ஒரு டிரைவராக நினச்சிக்கடி வாடி. ஆமாம் என் அம்மாட்ட வந்து அமௌண்ட் வாங்கி கொடுத்துட்றேன். ரெடி ஏறு. நீங்களும் பைக்கில் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கீங்களா? ஏற முடியல, பைக்கை பிடிச்சி கொடுத்தா ஒரு மாதிரி ஏறி உட்காடுறீங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, உட்காந்துக்கிட்டீங்க. ஸ்மூத்தாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கான், டயர்டாகுது, போய்கிட்டே இருக்கான். சடனாக ஸ்டாப் பண்ணுறான். எதுக்கிட்ட ஸ்டாப் பண்ணுறேன்? இல்லடி வீட்டுக்கு போகணும். ரெடி அப்படின்னு. நீ உட்காந்துரு, நான் எப்படி இறங்குறேன். அது ஒரு மாதிரி பைக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும்லடா, அதனால் கொஞ்சம் உங்களை ஹிப்பை பிடிச்சி பைய உங்களை கீழே அந்த அவன் சீட்டில் உட்காருவாலாம் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு கையிடுறான். ஒன்றும் இல்லடி, இந்த மூச்சு எல்லாத்தையும் தடவாத மாதிரி. உனக்கு அவ்வளோதான். என்னடி அவ்வளோதான்? எல்லாம் முடிச்சுட்டு இல்லை, நான் பேலன்ஸ் இருக்கா என்ன? பேலன்ஸ் இருந்தாலும் எனக்கு என்ன வேணுடி அப்படின்னு தான் போகிறான். அவன் எங்கே போகிறான்னு நீங்களும் பார்க்குறீங்க, சைடாக போகிறான், நீங்களும் எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா ஐஸ்கிரீம் என்னமோ உங்களுக்கு ஸ்டொமக்கில் பாதி கேப் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. நானும் 2 கையில் அவங்களுக்கு வாங்கிட்டு வரான். அவங்களுக்கு லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி லைக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக உட்காந்துருக்கீங்க. இந்த 2 ஐஸ்கிரீமும் ஒரு ஹேண்டில் வச்சுட்டு உங்களை ஒரு ஹேண்டால் ஒரு மாதிரி உங்கள் சீட்டில் உட்கார வச்சுட்டு டபுள் சைடு உட்காந்துட்டு அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் கொடுக்கவே இல்லை, நீங்களும் சரி கொடுப்பான் அப்படின்ட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எனக்கு கொடுக்காம இருக்கான், அப்போ எனக்கு தெரியலையா? பற்றி யாருக்கு? ஒரு ஹேண்டில் அவன் பைக் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயோ ஐஸ் வேறு மெல்ட் ஆக போகுது, மெல்ட் ஆனால் நல்லா இருக்காது. ஜங்கோ ஏடி இல்லை, ஐஸ்கிரீம் யாருக்கு வாங்கினா? எனக்கு தாண்டி. உனக்கா? ஏண்டி கேட்குறேன்? இல்லை சும்மா தான், என்னன்னு தெரியல, ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருந்துச்சேன், அதான் வாங்குறேன். இதை வச்சிருக்கியாடி, என்னால் பைக் ஓட்ட முடியல. கொடு கொடு, பைக் ஓட்ட முடியாதுல்ல, கொடு. சாப்பிட்றாதடி. சாச்சா நான் சாப்பிட மாட்டேன். அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவன் பைக் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களால் கம்பி பிடிக்க முடியல, அவன் மேலே தான் போய் சாயிறீங்க. அவங்களுக்கு தேவை ஐஸ்கிரீம் தான் அப்படின்ட்டு அவன் மேலே நல்லா ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு நீங்கள் வாட்டில் அதை ஒன்று ஒன்றா பிச்சு பைய பிச்சு அதை எடுத்து ஒரு மாதிரி
ஸ்பூனில் எடுத்து அந்த டப்பா சவுண்டு கேட்காத மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா சாப்பிட்றீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அழகாக இருக்கா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அவன் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு தான் வாங்கினது. பட் அவன் சும்மா சொன்னான். நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏய் எனக்கு சாப்பிடணும் போல ரெடி. மட்டும் பிச்சு கொஞ்சோன்னு ஊட்றியா ப்ளீஸ்? அதுவா? இல்லை சங்கு, ஓப்பன் பண்ணால் மெல்ட் ஆயிரும்ல. அதான்டி ஒரு மாதிரி ஆயிரும்ல. இப்போ ப்ளீஸ் ஊட்ட. ஐயோ ஊட்டவா? ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேனே. சரி, நானும் அப்படி திங்க மாட்டேப்பா, எனக்கெல்லாம் பிடிக்காது. சரி, நீ உனக்கு பிடிக்கும், நீ எனக்கு மட்டும் ஊட்டு அப்படின்னு அந்த ஸ்பூனில் எடுத்து அவனுக்கு கையை ஷோல்டர்கிட்ட போய் அவனுக்கு ஊட்டுறீங்க. ஏய் ஏடி மெல்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, லைட்டாக கொஞ்சம் மெல்ட் ஆகுதுல்ல? ஆமாம், கையில் வச்சுருந்தா மெல்ட் ஆகாதா? ஏய் இல்லடி, அது க்ளோஸ் பண்ணியிருந்தா அப்படியே இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை, அது காற்றுல அடிக்குதுல்ல, அதான். ஓ அப்படியா, சரி சரி, எனக்கு அதை ஓட்டிடுறி. சரி அப்படின்னா அவனுக்கு ஒரு ஸ்பூன் ஒன்றா நீங்கள் 4 டீஸ்பூன் மாதிரி கப்புன்னு அடிக்கிறீங்க. சங்கு, ஒரு ஐஸ்கிரீம் தீந்துருச்சுடா. ஏன்னா தேர்ந்துருச்சா? ஏய் எனக்கு ஒரு 3 டைம் மாதிரி ஊட்டினேன். ஆமாம், உனக்கு நிறைய ஊட்டினேன்ல, அதான் நம்மள பாரு அப்படின்னு அந்த டப்பாவை காட்டுறீங்க. அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஏய் எனக்கு கொஞ்சமாக தாண்டி ஊட்டினேன். இப்போ நான் சாப்பிட்டேன்னு சொல்றியா? ஆமாடி. இங்கே பாரு ஜங்குக், நான் ரொம்ப ரோசக்காரி. எனக்கு பிடிக்கலன்னா நான் சாப்பிட கூட மாட்டேன். ஓ சாப்பிட மாட்டேன்? ஆமாம் சாப்பிட மாட்டேனே. இதுலேயும் உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் ரொம்ப வெறுக்கிறேன். ஓ ஆமாம்ல, வெறுக்கிறேன்ல. ஆமாம்மாடி, நீ சாப்பிட மாட்டேன், நான் தான் சாப்பிட்ருப்பேன். சரி, அதை எனக்கு ஊட்டு. ஆமாம் நான் ஊட்டுறேன். இல்லடி வேணாம், நானே சாப்பிட்டுக்கிறேனே. எதுக்கு? இதுவும் கொஞ்சம் 4 தடவை சாப்பிட போகிறேன். நானே மொத்தத்தில் கொட்டிடுறேன். கொட்டுறியா? இல்லை ஜங்குக், இது கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேவரா, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதான் நானே. என்னடி? இல்லை, நானே உனக்கு ஊட்டுறேன். சரி அப்படின்னு தான். ஃபர்ஸ்ட் டே நீங்கள் தான் சாப்பிட்றீங்க. அப்படி இருக்கு உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல். அதை அவன் மிரரில் பார்க்குறான். அவனுக்கு பிடிக்கும் உங்களுக்கு, அதனால தான் அவன் வாங்கியிருப்பான். ஏய் என்ன பண்ணுற? சூப்பராக இருக்குல்ல? ஏய் இன்னும் எனக்கு ஊட்டவே இல்லடி. அதான் அது ஊட்டுறேன் அப்படின்னா அவனுக்கும் கொடுக்குறீங்க. ஆமாடி சூப்பராக இருக்குது. நீ தான் பாவம் சாப்பிட மாட்டேல்ல, அதுமாதிரி கோமா இருக்கல்ல. சேச்சி விட்ரு. ஆமாம், நீ எனக்கு கோமா தான் இருக்கேன். கோமாலாம் இல்லை, உன எனக்கு பிடிக்காது, அதான். ஆமாடி, இதுவும் நல்லது தாண்டி. நல்ல விலைக்கு எனக்கு பிடிச்சா இதை பூரா நீயே சாப்பிட்றபடி. இது நல்லதான், எனக்கு கூடு அப்படின்னா எல்லாம் சாப்பிட்டு அதே மாதிரி இதில் ஒரு 4 ஸ்பூன் தீந்துருச்சுடா. ஏன்னா தீந்துருச்சா? ஏய் சொக்கு, மழை வருதுடா. வெயிட் பண்ணுறி, இங்கே நிற்கிற மாதிரி எந்த பிளேஸும் நல்லா இல்லை, கொஞ்சம் அப்படின்னு. ஐயோ குளிருது அப்படின்னா பைக் ட்ரை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கான். இது கொஞ்சம் லாங்காக இருக்கும், ஆனால் போயிட்டே இருக்கான். பிளேஸ் பார்க்குறான், நிற்கிற மாதிரி எந்த இடமுமே இல்லை. ஓ அப்படின்னு தான் நீங்கள் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க. இங்கே ஏதோ சின்ன லைட் எரியுதுடி, எங்கே போகலாம் அப்படின்னா அங்கே ஸ்டாப் பண்ணுறான். பைக்கடி போய் வழியிற பற்றி குளிருது அப்படின்னா என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்களும் அந்த வெளிச்சமாக இருக்குல்லடா, அது ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்குது, அங்கே போய் நிற்கிறீங்க. ஒரு லாக்கில் இருக்குது. ஜங்கு பைக்கையெல்லாம் ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டாண்டு போட்டுட்டு அவனும் அவன் ஹெட்டில் ஒரு மாதிரி அவன் ஹேண்டை வச்சுட்டு வாரான். உங்களுக்கு குளிருது, சாரி கட்டியிருப்பீங்களடா, ஒரு மாதிரி பிழிஞ்சுக்கிட்டு நடுங்கல்ல நிற்கிறீங்க. எல்லாம் ஒன்றால தாண்டா, வீட்டுக்கு போயிருக்கலாம், இப்போ பாரு மழை வந்துடுச்சு. ரெடி அப்படின்ட்டு அவனும் டைமை பார்க்குறான். 10 o'clock ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் உங்கள் அங்கிள் மாமா இருப்பாங்களடா, ஜங்கு கூட தான் போயிருக்கான் அப்படின்ட்டு உங்களை ரொம்ப ஹேட் பண்ண மாட்டான். ஏன்னா அந்தளவுக்கு உங்களை லவ் பண்ணுறனால கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் அவன் கூட தான் நீங்கள் 2 பேர் வருவீங்க அப்படின்ட்டு தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. டைம் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. சரி என்ன இருந்தாலும் வந்துடுவாங்க அப்படின்னு தான் அவங்க டோர் மட்டும் சும்மா லாக் பண்ணிவிட்டு அவங்க போய் படுத்துக்கிட்டாங்க. ஏன்னா டைம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க 10 o'clock ஆனால. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் ரூமுக்கு போயிட்டாங்க. மழை செம்மையாக அடிக்குது. ஜங்குக்கு ஒரு மாதிரி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கான், நிற்குமா அப்படின்ட்டு. ரொம்ப டார்க்காக இருட்டாக இருக்குது. ஜங்குக்கு ஒரு மாதிரி எச்சில் நிற்கிறான். நீங்கள் அந்த குடிசை வீட்டு இருக்குல்லடா, அது பக்கத்தில் ஒரு தென்னை மாதிரி இருக்கும், அங்கே போய் கால் வலிக்குதுல்லடா, நீங்கள் போய் எவ்வளோ நேரம் நிற்பீங்க அப்படின்ட்டு போய் அந்த இடத்துக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டீங்க. ஓ அப்படின்ட்டு கத்திட்டு அங்கே போய் நீங்கள்
போய் நடந்து போய் உட்காந்துக்கிறீங்க. சரி ஓகே உங்களுக்கு கால் வலிக்குது, சரி நிற்கட்டும் உட்காரட்டும் அப்படின்ட்டு அவனும் மழை எப்போ விடும், வீட்டுக்கு போகணும், நீங்கள் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களை சேஃபாக பார்த்துக்கணும், வீட்டுக்கு போகணும், டைம் ஆக போகுது அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி குளூரில் கையெல்லாம் ஒரு மாதிரி தேய்ச்சிக்கிட்டு அப்படின்னு நிற்கிறான். நீங்களும் அப்படி தான் உங்கள் சாரீக்கெல்லாம் ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கீங்க. நீங்கள் உட்காந்துருக்குது ஒரு விண்டோ பக்கத்தில். உங்களுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்ன அப்படின்ட்டு சைடாக திரும்பி அந்த விண்டோ கிட்ட வெளிச்சமாக குட்டியாக தெரியுதுலடா, ஒரு மாதிரி எட்டி பார்க்குறீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். அவங்க ரொம்பவே ரொமான்டிக் கப்பலாக கிஸ் பண்ணி பேக் பண்ணிட்டு இப்பெல்லாம் ப்ரெஸ் பண்ணதெல்லாம் பார்த்தோன்னு சடனாக திரும்பிட்டு ஐயோ இங்கே வந்தா அப்படின்ட்டு அந்த சைடு திரும்பாமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க. சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. சின்னுங்கிற சவுண்டு கேட்கறனால உங்களுக்கு கூஸ்பமாகி கண்ணை க்ளோஸ் பண்ணால் ஜங்குக்கும் கூட மூவ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கிஸ் பண்ணியிருப்பாளடா, அதுதான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. சடனாக ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜங்குக்கு பார்த்தா ரொம்ப நனைஞ்சு கையெல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்டு அவனோட லிப்ஸ்லாம் குளூரில் நடுங்கிற மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் நனைஞ்சிட்டாலடா, அவன் ஷர்ட்லாம் அவனோட பாடியில் டச் ஆகி அவனோட பாடியே ரிவீலாக ஆகுது. இந்த விண்டோ கிட்ட அவங்களால உட்காரவே முடியல. ஏன்னா அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டா அவ்வளோ ரசிச்சு வர்ணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் அவங்க காதுக்குள்ளே கேட்குது. அவங்க லிப்ஸை கடிச்சிக்கிறீங்க. அவன் ஹஸ்பண்டும் அப்படித்தான் ஒய்ஃபை பற்றி இவ்வளோ அழகாக இருக்க அப்படி இப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணா. அவங்க உடம்பே ஒரு மாதிரி கூஸ்பம் ஆகி அந்த இடத்துல விட்டு எந்திரிச்சு சங்கு கிட்ட வரீங்க. உங்களோட கொலுசு சவுண்டு கேட்டு தான் லைட்டாக கேட்குது. ஏன்னா மலையில் நனைஞ்சு கொலுசு ஈரமானா சவுண்டு ரொம்ப அதிகமாக கேட்காது. சங்கு ஏய் வீட்டுக்கு போகலாமா? மழை அடிக்கிச்சு ஊற்றுது, எப்படி வீட்டுக்கு போகலான்றா? இல்லை வீட்டுக்கு போகலாம். ஆனாண்டி இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலாம். இப்போ உட்கார்ப்போ, போடி நிற்காம போடி. இல்லை இங்கே வேணாம், வீட்டுக்கு போகலாம். அதனால் பேசக்கூட முடியல. கொஞ்சம் அந்த சவுண்டு கொஞ்சம் லைட்டாக ஹெவியாக வர்ற மாதிரி இருக்கு. இப்போ நீ வாரியா நம்ம போட்டோம், நீ ரெடி பேசுறா, வாரி மழை எப்படி ஊற்றுதுன்னு. பரவாயில்ல வரல, நான் போகிறேன். இட்டிட்டு வர்றேன். பேன் பேக்லேருந்து கீ எடுக்கிறான். நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, கிளம்பிட்டு மிஸ் பண்ணிட்டான், கீழே விழுந்துருச்சு அப்படின்ட்டு அதை எடுக்கிறான். ஃபோனு வேற நனைஞ்சிருக்கு அப்படின்ட்டு எடுத்துட்டு நிம்முறான். பைக் கிட்ட நின்று பார்க்குறீங்க. அவனும் உங்ககிட்ட தான் வர்றான். எதுவுமே பேசலை, பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் அவன் ஷோல்டர் பிடிச்சிட்டு அந்த பைக்கில் குளிரில் ஏறி உட்காடுறீங்க. ரொம்பவே குளிருது, மழை வேற செம்மையாக இருக்கு. அவன் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். மழை பெய்யுதுலடா, ரொம்பவே அந்த பைக் வழுக்குது. உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப குளிருது. அவன் டச்சரால ஒரு மாதிரி வாமாக இருக்கு. அவன் மேலே சாஞ்சுக்கிறீங்க. அவன் எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்கான். பைக் ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கான். உங்கள் ஹெட்டு அவனோட பேக் நெக் இருக்குல்லடா, அங்கே ஹெட்டை வச்சு சாஞ்சுக்கிறீங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே வாட்டர் ட்ராப்ஸ் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. அவன் மேலே சாஞ்சிருக்கீங்க. அவன் மேலே இருக்க ஸ்மெல்லு இந்த மலையிலையும் அவ்வளோ ஹெவியாக இருக்கு. ஸ்மெல் பண்ணுறீங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணி அவனுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி கூஸ்பம் ஆகுது. இருந்தாலும் அவன் ட்ரை பண்ணி போய்கிட்டு இருக்கான். லைட்டாக அவங்க ஹெட்டை தூக்கி அவன் ஹேரை ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறீங்க. லாங்கான ஹேரு. அவ்வளோதான், அவன் நெக்கு ஒரு மாதிரி சிலுக்குது. அவன் லிப்ஸவே ஒரு மாதிரி பைட் பண்ணுறான். பைக்கும் ஸ்டாப் ஆகுது. அவங்க வீடு வந்துருச்சு. ஆனால் நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. லைட் எரியுதுலடா, அதனால அந்த மிரரில் சைடாக பார்த்தா உங்கள் ஃபேஸ் அவன் நெக்குக்கிட்ட இருக்கு. அவனுக்கு தெரியுது. எதுவும் சொல்லாமல் அப்படி இருக்கான். செம்ம மழை, நீங்கள் வேறு ரொம்ப மழையில் நினைறீங்களடா, கோல்டு பிடிச்சிக்கிறோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. வீடு வந்துச்சுடி. போயன் வீடு வந்துச்சுடி அப்படின்ட்டு நீங்களாம் ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சாஞ்சிருப்பீங்கடா. ஒரு மாதிரி தள்ளி வந்து பழுக்குது பைக்கு. அவன் காலர் ஷர்ட்டை ஒரு மாதிரி பிடிச்சிட்டு கீழே இறங்குறீங்க. எதுவுமே பேசலை, ஒரு மாதிரி நடந்து முன்னாடி போய்கிட்டு இருக்கீங்க. அவனும் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவனும் அந்த பைக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வர்றான். காலிங் பில் அடிக்கலான்னு போகிறீங்க. காலிங் பில் அடி வேணா, அம்மா அப்பெல்லாம் வச்சுருப்பாங்க, டோர் ஓப்பன் பண்ணு. என்னடி
ஒன்றும் இல்லை, நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் சொன்ன மாதிரி ஓப்பனில் தான் இருக்குது. 2 பேருமே அவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்க. நல்லா நடந்து போய்கிட்டே இருக்கீங்க. அவனும் அவன் ஹேர்லாம் ஃப்ளிக் பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடி தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஸ்டெப்பில் நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்கள் போகிற இடம், அவன் வர இடம் எல்லாம் ஒரு மாதிரி தண்ணி தான். ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து போய்கிட்டுருக்கீங்க. நீங்கள் கால் வைக்கிற இடம்லாம் அவனும் பார்த்துக்கிட்டே போகிறான் உங்களை டாப் டு பாட்டம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஈரமாக இருக்கீங்க. உங்கள் பாடியிலலாம் உங்கள் saree ஒட்டி அப்படி டச்சஸ்லாம் அப்படி தெரியுது. உங்கள் பேக் போஸே அவனால முடியல. பார்த்துக்கிட்டே போகிறான். டோரும் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறீங்க. அவனும் வர்றான். கப்போர்டு ஓப்பன் பண்ணி டவல் எடுக்கிறீங்க. ஜங்குக் நிற்கிறான். திரும்பி அவனை பார்த்துட்டு "அஹ், நீ போடுறியா இல்லை நான் போட்டா? ம், நீ போடி அப்படின்ட்டு போகிறீங்க. உங்கள் சாரியை பிடிச்சி இழுக்கிறான். நிற்கிறீங்க. ஜங்குக் என்ன பண்ணுற? உங்களுக்கும் க்ளோஸாக வந்து 2 ஹேண்டையும் உங்கள் ஹிப்பில் கொடுத்து உங்கள் ஹிப்பை பிடிக்கிறான். ஏய், எப்படி தெரியுமா இருக்கா? சத்தியமா முள்ளடி. ஜங்குக், ஏய் பொண்டாட்டி ஈஸ்டி, என்னால் முடியல. உங்கள் 2 ஹிப்பையும் ஒரு மாதிரி ரப் பண்ணி உங்கள் பேக்கெலாம் ஒரு மாதிரி க்ரிப்பாக பிடிச்சி உங்கள் மடிப்பவே ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணி உங்களால் அந்த ஒரு மாதிரி இருக்குது ஃபீலிங்ஸ். அதை உங்களால் சுத்தமாக முடியல. ஏன்னா ஆல்ரெடி நீங்களே இந்த மாதிரி மெல்ட்டில் தான் வந்திருப்பீங்க. அவனோட ஃபேஸை உங்கள் நெக்குக்கிட்ட வைக்கிறான். ஜங்கு அப்படின்ட்டு அவனை விட்டு தள்ளி போகிறீங்க. உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவன் மேலே ஒரு மாதிரி லாக் பண்ணி மாதிரி ஒரு மாதிரி 2 பேருமே பாடியும் பாடியும் டச் ஆன மாதிரி நிற்கிறீங்க. உங்கள் பேக்கில் அவனோட பார்ட் ஃபீல் ஆகுது. ஜங்கு என்ன பண்ணுற? உங்கள் நெக்கில் அவன் ஃபேஸ் வச்சுருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி கொண்டு வந்து உங்கள் பின்னாடி நாட் இருக்குல்லடா, லிப்ஸை வச்சு உரசிக்கிட்டே வந்து அவன் டீத்தால் அந்த நாட்டை கழட்டுறான். உங்கள் ஷோல்டரே ஒரு மாதிரி சுருக்கி விரிக்கிறீங்க. அது அப்படி கூசுது. ஜங்குக் அப்படின்ட்டு அவன் கை எடுத்துட்டு அகெயின் 2 ஸ்டெப் எடுக்கிறீங்க. உங்கள் சாரியை பிடிச்சி அப்படியே உருகுறான். உங்கள் ஹிப்பில் மட்டும்தான் சாரி இருக்கு. இழுத்துக்கிட்டே இருக்கான். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மடிப்பெல்லாம் கலண்டுக்கிட்டே ஒரு மாதிரி கீழே கீழே விழுந்துக்கிட்டே இருக்கு. அதை ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே உங்ககிட்ட தான் வர்றான். சாரி கழட்டிட்டான். உங்களை பார்க்குறான். உங்கள் ஷோல்டர் உங்கள் ஹிப்பெல்லாம் பைட் மார்க் இருக்குது. அவனுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. இன்னைக்கு மார்னிங் தான் பார்த்துருப்பான். கீழே இருக்க சாரி எடுத்து சாரிடி உன் மேலே ஒரு மாதிரி கவர் பண்ணுறான். இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ணலடி, உன்னை ஹெட் பண்ண மாட்டேன், சாரி, நீ ரெஸ்ட் ரூம் போ. உடனே தள்ளி வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் கொலுசு சவுண்டு கூட லைட்டாக கூட கேட்கல. டேன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் திரும்பி அவனை பார்த்து நிற்கிறீங்க. ஒன்று தாண்டி ஏன் அப்படி நிற்கிற? உள்ள போ. என்ன அப்படி பார்க்க பார்க்க அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. திரும்பி நிற்கிறான். போடி உள்ள போ, ஃப்ரெஷ்அப் ஆகு, கொல்ட்டு பிடிக்க போதுடி போ. அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி திரும்பிக்கிட்டு டைட்டாக பிடிச்சிக்கிறான். என்ன ஜங்கு ரொம்ப மூடாயிட்ட போல? ஓ, கண்ட்ரோல் பண்ண முடியலையா? என்னடி பேசுகிற? ஓ ஓடி. ஓ, இப்போ தான் தெரியுது. பாவம் பிள்ளைனால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓ, நேற்று என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. நேற்று ஒன்று ஹெட் பண்ணிருக்கேன்னு காலையில் தான் தெரியும். வேணும் நினைட்டு ஹெட் ஆகாமல் உள்ள போடி. கஷ்டப்படுத்துறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. ப்ளீஸ் போடி. இல்லை கேட்க மாட்டேடி, நானே போகிறேன். டோர் ஓப்பனில் தானே இருக்கு. அவன் வெளில போகிறான். நேற்று என்ன நடந்துச்சுட்டு உனக்கு தெரியாதுல்ல? நான் சொல்லட்டா? உனக்கும் எனக்கும் என்ன நடந்துச்சுன்னு? ஸ்டாப் ஆகி நிற்கிறான். திரும்பலாம் இல்லை. நேற்று நீ ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்த. எனக்கே ஷாக்காக இருந்தது. ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு பெட்டில் வந்து படுத்துட்டேன். என் மேலே கை போடுறது, கால் போடுறது, எனக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டது. உன் கையால் என் செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணி அப்படின்ட்டு நடந்தது எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உனக்கு ஆல்ரெடியே ஒரு மாதிரி இருக்கான். எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண ரொம்ப டெம்ப்ட் ஆகுறான். அந்த கதவை ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறான். அப்புறம் நீ தானே ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்கிட்ட இருந்துன்னு சொன்ன? இல்லை, நான் தான். நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுட்டு ஒரு குட்டி பார்க்கலாம். உங்களை ப்ரெஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் ஒரே எட்டி தான் நான் மூச்சிருப்பீங்க. அம்மான்னு போய் அந்த சைடாக படுத்திருப்பான். நீங்கள் படுத்திருக்கீங்க. பட் கண்ணை மூடுனா உங்கள்
ஜஸ்ட்டு அதை ப்ரெஸ் பண்ண அந்த ஃபீல் தான் உங்களுக்கு ஒரே டிஸ்டர்பாக ஒரு மாதிரி இருக்குது. தூங்க முடியல, புரண்டு புரண்டு படுக்கிறீங்க. அவன் குப்புறப்படுத்து வாழ உழம்பிக்கிட்டு அப்படி இப்படின்னு நனைஞ்சிக்கிட்டே இருக்கான். நீங்கள் முதிச்ச இடத்த விட்டா அந்தக்கிட்டே தான் அப்படி பண்ணுறான். உங்ககிட்ட வரல. நான் நீங்கள் அவன் கிட்ட போகிறீங்க. அவன் ஒரு மாதிரி உழம்பிக்கிட்டு இருக்கான். அவன் காதுகிட்ட போய் என்னமோ சொல்லியிருப்பீங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து உங்களோட ஹேண்டு உங்கள் மேலே ப்ளேஸ் ஆகிருக்கும். அதனால் முடியல. அப்படி இருந்தும் உங்கள் மேலே ஓவராகிறான். அவன் ஷர்ட்டை அவனால் கழட்டவே முடியல. இருந்தாலும் கழட்டி அவனை ஃபுல்லாக பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைமாக அவ்வளோ ஹாட்டாக அவ்வளோ அழகாக இருக்கான். அவனோட டேட்டஸ், ஆம்ஸு, சிக்ஸ் பேக்கு, அவனோட ஹேருக்கும் மெஸ்ஸியாக இருக்கான். உங்ககிட்ட வந்து தான் உங்கள் நெக்கை மாற்றி மாற்றி கிஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறான். பொண்டாட்டி எப்படி என்ன பார்த்து கேட்கலாம். பொண்டாட்டி எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? மொத்த லவ்வும் தகட்ட கொடுத்தாலும் போதும்னு சொல்கிற அளவுக்கு அப்படியும் என் பொண்டாட்டி என்னை ஃபீல் பண்ணும் சொல்கிறேன்லடி. இப்போ பாரு நான் பண்ணுறேன். எப்படி ஃபீல் பண்ணுவான்னு பாரு. அவன் காதில் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, எவ்வளோ நாள் உன்னை ஃப்ரெண்டாக ஃபீல் பண்ணண்டா, என் ஹஸ்பண்டா, என் புருஷனா உன்னை ஃபீல் பண்ணணும். உன்னோட ஃபீல் எனக்கு கொடுப்பியாடா, நான் உன்னை ஃபீல் பண்ணணும். கேட்பேல என்ன ஃப்ரெண்டாக பார்க்காதடி, புருஷனை பாருன்னு. இப்போ என் புருஷனை ஒன்று பார்க்கணும் போல தோணுது, எனக்கு ஃபீல் பண்ண போயிடா அப்படின்ட்டு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. அன்றைக்கி உங்களுக்குள்ள அப்படி நடந்திருக்கும். ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாலும் உங்களை செம்மையாக பண்ணிட்டு தான் விட்டுருப்பான். எப்போதும்னு சொல்லி விட்டுருக்கவே மாட்டான். இன்னும் அவனை ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் சொல்கிறீங்க. திரும்பி உங்களை பார்க்குறான். அப்புறம் ஜங்கு, நான் தான் பர்த்டேக்கு ஃப்ரெண்ட்ஸிப் கிட் வச்சது. எனக்கு தெரியல, நம்ம பேபி வந்தனால தான் உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சா, இல்லை எனக்குள்ளேயே இருந்துச்சா? நான் தான் என்னோட லவ்வை கண்டுபிடிக்க ரொம்ப லேட் ஆகிட்டேனா, இல்லை அனுனால தான் என்னோட காதல் எனக்கு யாருன்னு புரிஞ்சிச்சான்னு தெரில. இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணல கூட. ஆமாடா, உன்னை லவ் பண்ணுறேன், என் புருஷன் நீ, உன்கிட்ட போக மாட்டேன்னு சொல்லும் போல தோணுச்சு. ஆனால் என்னால் அதை சொல்ல முடியலை அப்படின்ட்டு உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. ஆனால் என்னால் டக்குனு எதையுமே ஃபாஸ்ட்டாக எடுத்துக்க முடியல ஜங்கு. அதுதான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். ஆனால் நீ எதுக்கு இம்மட்டு அழகாக இருக்க, எல்லாத்தையும் மயக்கிற மாதிரி என்னடி சொன்னா, இம்மட்டு ஹேண்ட்ஸமாக இருக்க, நீ எனக்காண்டி எல்லாத்தையும் மறைச்சிட்டு சோடா புட்டியா, சாம்பாரா, எப்படா எவ்வளோ ஹாட்டா செக்ஸியா என்ன மயக்கிற மாதிரி இருக்கா. என்னடி சொன்னா, போடாடி அப்படின்ட்டு பின்னாடி திரும்பிக்கிறீங்க. நீ சொல்றதுல உண்மையாடி, லவ் பண்ணுறியாடி, என் பொண்டாட்டி அடி. நீ ஒரு லாக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட தான் ஒரு ஸ்டெப்பாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஃபீலாக இருக்குது. ஏன்னா டோர் லாக் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே வரான். உங்களுக்கும் க்ளோஸாக அவனோட பாடியும் உங்கள் பாடியும் அப்படி டச் ஆகி அவனோட பிரீத் உங்கள் மேலே படுது. அவன் 2 ஹேண்டும் உங்கள் மேலே இருக்க சாரியை அப்படியே எடுத்து கீழே போடுறான். அவன் 2 கையும் உங்கள் கையில் ப்ளேஸ் பண்ணி, உங்கள் கையில் டவல் இருக்குல்லடா, அதை ஒரு மாதிரி பிடிச்சி கீழே போடுறான். ஜங்கு என்ன பண்ணுறான், விட்டுடா வேணாம் ஜங்கு ப்ளீஸ், பாரு ஜங்கு தப்பு பண்ணுறேன், உனக்கு பிடிக்காது, உனக்கு பெருக்கிறேன்டா. அவன் சிரிக்கிறான். லவ்யூடி ஃபேஸில் ஸ்மைல் வருது, பட் இருந்தாலும் ஹேட் யூ, அப்படிதான் சுத்தமாக உனக்கு பிடிக்காது, உன்னை பெருக்கிறேன் ஜங்கு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவனோட கை கொஞ்சம் கொஞ்சமாக இப்பலேருந்து ஜஸ்ட்டு தான் ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுது. இல்லை தள்ளுடா, நான் உன்னை ஃப்ரெண்டாக தாட்ட பார்க்குறேன். அந்த இடத்துல ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். உங்கள் ஹெட்டை அவன் செஸ்ட்டில் சாய்க்கிறீங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் ஒன்றும் அப்படி ஃபீல் பண்ணுறது பூரா உங்களுக்கு அப்படி இருக்குது. உங்களோட ஒரு டச்சஸும் வேறு மாதிரி இருக்குது. உங்களோட கால் வரலாம் ஒரு மாதிரி தான் பண்ணுறீங்க. அவன் ப்ரெஸ் பண்ணி உங்களை நெக்கு அங்கங்கே கிஸ் பண்ணுறனால உங்கள் லிப்ஸை ஒரு மாதிரி பைட் பண்ணி உங்கள் ஹெட்டவே அவன் செஸ்ட்டில் போட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அப்படியே தூக்கிட்டான்.
உங்களை பெட்டில் போடுறான். ஐஸை க்ளோஸ் பண்ணி தான் இருக்கீங்க. உங்கள் நெக்கெல்லாம் ஒரு மாதிரி லிக் பண்ணி ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது உங்களுக்கு அப்படி இருக்குது. உங்கள் காதெல்லாம் ஒரு மாதிரி லிக் பண்ணுறான். கண்ணை கிருப்பாக மூடி அந்த பெட்டை ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அப்படி பண்ணிக்கிட்டே உங்கள் ஊக்கெல்லாம், அதாவது உங்கள் ப்ளவுஸோட டச் பண்ணி ஒரு மாதிரி தடவிக்கிட்டே அதெல்லாம் ஒன்று ஒன்றா கழட்டையில் உன்னால் முடியலை. உங்கள் கை தானாக அவள் ஹேரை பிடிக்குது. உங்கள் லிப்ஸ்லாம் பைட் பண்ணி லிப்பை விட்டு திருப்பி அகைன் பண்ணி அதை ப்ளவுஸை கழட்டி முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் ஒரு வழி ஆயிட்டீங்க. உங்களை பார்க்குறான். உங்கள் கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணி உங்கள் லிப்ஸை பைட் பண்ணி அவனை பார்க்குறீங்க. ஏய் என்னடி ஓடிலடா. உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். லவ் யூ ஜங்கு, லவ் யூ மோர். உங்கள் லிப்ஸ்லேயே வந்து அப்படி கிஸ் பண்ணுறான். ஆல்ரெடி அவன் அங்கங்கே பண்ணி ரொம்ப டென்ட் ஆகிட்டீங்க. ப்ரீத் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் அவ்வளோ ஹாப்பியோட உங்களை கிஸ் பண்ணுறான். இருந்தாலும் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரீத் பண்ணுறீங்க. அவனுக்கு பேக்ஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறீங்க. பட் உங்களால் முடியலை. ரொம்ப ப்ரீத் பண்ணுறீங்க. அவன் ஷோல்டர் அப்படியே க்ரிப்பாக பிடிக்கலையே எனக்கு தெரியுது. ப்ரீத் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்களை லிப்ஸை விடுறான். புரியல உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவனோட ப்ரீத்தும் உங்கள் ப்ரீத்தும் அப்படி இருக்குது. ஒரு 2 நிமிட்ஸ் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்களும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்னடா ஏன் அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லடி. தேங்க்ஸ் டி. எதுக்கு? லவ் பண்ணுறல. சாரிடா, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல. இல்லை இல்லடி, எல்லாத்தையுமே என்கிட்ட தானடி கொடுத்த. என்ன கொஞ்சம் டைம் ஆச்சுடி என்ன லவ் பண்ண. ஆனால் எல்லாத்தையுமே ஒரு ஃபர்ஸ்ட் கிஸ்ஸாக இருக்கட்டும், ஒன்றாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்கிட்ட தாண்டி கொடுத்த. பொறுக்கி அதான் பொறுக்கி கொடுத்தியாடி. பார்த்து சிரிக்கிறீங்க. அது என்னடி ட்ரைனிங் கிஸ்ஸு? ஜங்கு போடா. போடாடி அல்லாமாடி. இது எனக்கு பண்ணது பழிக்குது. ஏய் அது எனக்கு தெரியாமல் நடந்துச்சுடி. ஆனால் எனக்கு தெரிஞ்சதில் நடந்துச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் டி. அவனே பார்க்குறீங்க. மேலே படுத்திருக்கான். உங்களே அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி அவ்வளோ பிக்காக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்திருக்கான். அதனால் நீங்கள் தான் அவனை பார்க்காம இருந்திருப்பீங்க போல். ஏய் என்னடி பார்க்குற? அழகாக இருக்கடா. என்னடி பண்ணிக்க, எனக்கும் நீ வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவ்வளோதான். சார் ரொம்ப குஷி ஆகிட்டாரு. அவங்கள பார்த்துக்கிட்டே அங்கே அவன் மவுத் வைக்கிறான். முடியல. அவனை அவ்வளோ கிரிப்பாக பிடிக்கிறீங்க அந்த முடிய. மழை பெஞ்சிட்டு அந்த ஈரத்துக்கும் அவன் முகத்தை வச்சோன்னா அந்த வாமான இதுக்கு செம்மையாக இருக்கு. அந்த காலெல்லாம் போட்டு தேய்க்கிறீங்க. பண்ணிக்கிட்டே அவன் ஷர்ட்லாம் கழட்டி ஒரு மாதிரி கீழே போடுறான். பண்ணிக்கிட்டே எல்லாத்தையுமே கழட்டி போட்டு அவன் நேடாக இருக்கான். உங்கள் பெல்லிக்கு அவ்வளோ கிச்சஸ் கொடுத்து ஸ்கர்ட்டையும் கழட்டி தூக்கி போடுறான். அவனே பார்க்குறீங்க. அவன் உங்களையே பார்த்துட்டு உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். எத்தனை தடவை பார்ப்ப? சலிக்கவே மாட்டடி. ஓ ஜங்குக்கு என்ன இப்படி பார்க்காத அப்படின்ட்டு அவன் கண்ணை போய் க்ளோஸ் பண்ணுறீங்க. என்னடி என்ன பார்க்காத? ஆல்ரெடி பார்த்துருக்கேன்டி. பரவாயில்ல, நேற்று கூட நீ என் கூட இருந்த. ஆனால் அப்போ கூட நீ ஐஸை க்ளோஸ் பண்ணித்தான் என் கூட இருந்த. ஆனால் அப்போ ஓகே. ஆனால் இப்போ நீ என்ன பச்சை கண்ணை வாங்காமல் பார்க்குறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. பார்க்காதடா. சரி பார்க்கலடி. அப்போ ஏன்னா நீ முழுசாக பார்க்கணும்? நேற்று பார்த்துருப்பேன்ல. பார்த்து அப்போ நான் ஒன்று பார்க்கல. என்ன முழுசாக பாரு. ஆறுடி. பைசா க்ளோஸ் பண்ணிக்க. பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. ஆனால் டாப் டாப் பட்டம் பார்க்குறீங்க. அதெல்லாம் பெருசாரு பயமாக இருக்கு. அது கான்சியஸ் இல்லாமல் இருந்து அப்போ ஓகே. இப்போ அவனுக்கு நம்ம பார்க்குறோம், நம்ம கூட இருக்கான் அப்படின்ட்டு அவனுக்கு எல்லாமே தெரியுது. அதனால தான் அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. உங்களுக்குள்ள எல்லாமே பண்ணி உங்களுக்கு ஃபீல் பண்ணல. அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. அவனுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஃபீல்னால் நீங்கள் கண்டிப்பாக ஐஸை க்ளோஸ் பண்ணிடுவீங்க அப்படின்ட்டு. ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவன் நினச்ச மாதிரி நீங்கள் அப்படி இருக்கீங்க. உங்கள் லெக்கை உங்கள் கூட மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வலிக்குது. அதுக்கப்புறம் வலிக்கவே இல்லை உங்களுக்கு.
ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. என்னடி என்ன வழியில என் பிள்ளை இருக்காண்டி. ஆமாம்ல அன்னைக்கு மேலே படுத்திருந்து என் பையன்டி. அம்மாவும் அப்பாவும் குஷியாக இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு குட்டியாக இருக்கான்ல அதான் பாரிக்கி அவன் கூட மூவ் பண்ணுறான். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் பெயினே இல்லை. ஆனால் விடவே இல்லை, போதுன்றீங்க. விடிய உங்களுக்கு சம்பவமாக தான் இருக்குது. செம்மையாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. டயர்டாயும் விடலை, சுத்தமாக முடியலை. ஏன்னா நாளைக்கு சாமமோனுக்கு வெட்டிங் வேற சொல்லிக்கிட்டே மூவ் பண்ணுறீங்க. சாமமோனுக்கு அம்மாடி அப்போ விட போதும், நாளைக்கு போகணும். முடியாது, நைட்டு போய்க்கலாண்டே. முடிச்சிருட்டா. ஆனால் எனக்கு என்ன முடியலையே. ஐயோ நாளைக்கு நாளைக்குமா? அப்படிதான் உங்களுக்குள்ள முடிச்சுட்டு அன்னைக்கு அப்படியே தான் போகுது. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எந்திரிக்கவே இல்லை. சாமமாவும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜங்க கூட அம்மாங்களுக்கும் தான் டே அவங்க 2 பேரும் ரூம்லேருந்து வெளில வரலை. ஏன்னா அவங்க ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காண்டி எந்திரிச்சிருப்பாங்க. ஏதோ சவுண்டு வேற கேட்டிருக்கும். வெளில வந்து பார்த்தா நீங்கள் 2 பேரும் தான் கத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க அப்பாவை தூங்குற மனுஷனை எழுப்பி வெளில வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு, உங்கள் அம்மா அப்பாவுக்கும் கால் பண்ணி கூப்பிட்டு, உங்களுக்கு தான் சிவராத்திரினா உங்கள் அப்பா அம்மாங்களுக்கும் சிவராத்திரி தான். அவங்க என்னென்ன கிளம்பி உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. என்ன நடந்துச்சுன்னு தெரில, 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் ஓகே தான் அப்படின்ட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு 8 o'clock தான் வர்றாங்க. ஏன்னா ஜங்குக்கும் அதாவது நீங்களும் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லைல்லடா, அதனால் ஜங்கு கூட அம்மாவுக்கு கால் பண்ணியிருப்பாங்க, சாமும் பண்ணியிருப்பான். ஆனால் எடுத்திருக்கவே மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க எடுத்திருப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. பார்த்தா இன்னும் க்ளோஸில் தான் இருக்குது, நீங்கள் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஜங்குக்கு ரொம்ப டயர்ட், செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பான். 9 o'clock ஆகுது. மாப்பிள்ளை ஆமாம்மாவனே வந்துட்டான். ஜங்கு கூட அம்மா அப்பாவுக்கு ஷாக்கு. என்னடா இங்கே இருக்க? அவன் எங்கம்மா அவன்? ரூம்ல தான்டா இருக்காங்க, இன்னும் கீழே வரலடா. ஏமா டைம் என்னம்மா? இவனை நம்பி நான் அங்கேருந்து கிளம்பி வந்தா நான் தூங்குறானா? நீங்க என்கேஜ்மெண்ட்டா? அப்பவே சொன்னேன், நான் தான் குர்ராமச்சான்னு ஊற்றி விட்டேன். ஆமாம்மா, ஸ்டெப்பில் போய்கிட்டு இருக்கான். ஜங்கு கூட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு 4 o'clock இந்த 5 o'clock இந்த மாதிரி டயத்தில் தான் நீங்கள் தூங்கவே ஆரம்பிச்சிருப்பீங்க. சாமான் தான் டோர் நாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். மச்சான் டே உள்ள என்னடா பண்ணுற, வெளில வாடா அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருக்கான். ஃபோனும் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கும் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா மாப்பிள்ளையை காணோம் அப்படின்ட்டுக்கிட்டு அவங்க அப்பா ஒருவேளை பிடிக்காம தான் ஓடிட்டானோ அப்படின்ட்டு அவங்க அப்பா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டோர் நாக் பண்ணுற சவுண்டு, நாக் பண்ணுற சவுண்டு உங்களுக்கு கேட்குது. கண்ணை முடிக்கவே முடியலை. அப்படி இருந்தும் உங்கள் ஹெட்டை தூக்கி டோர் சைடு பார்க்குறீங்க. என்ன ஒன்றும் வயசு மாதிரி இருக்கு. டேய் எங்கக்கா ஏய் அப்படின்ட்டு அவனை ஒரு மாதிரி டேப் பண்ணுறீங்க. நீங்கள் ஜங்குக்கு மேலே படுத்துருக்கீங்க. எல்லாம் முடிச்சுட்டு உங்களை தூக்கி அவன் ஜஸ்ட் மேலே போட்டு உங்களை ஹக் பண்ணி படுத்துருக்கான். ஜங்கு என்னடி தூங்குடி. உன் ஃப்ரெண்டுடா டோன் நாக் பண்ணுறான் பாரு. தூங்க வெள்ளடி. ஆனால் என்கேஜ்மெண்ட் வந்திருக்க மாட்டான். இல்லை அவன்தான் அவனை நாக் பண்ணுறான். மச்சான் ஜங்குக்கா என்கேஜ்மெண்ட் நிற்க போடாடே எந்திடா அப்படின்ட்டு கத்துறான். அவன் தாண்டி. ஆமாம் என்னடி இங்கே பண்ணுறான்? எனக்கு என்ன தெரியும். அவனும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். சரி அப்படின்ட்டு உங்களை கீழே ஒரு மாதிரி படுக்க வைக்க வலிக்குது. சாரி அப்படின்ட்டு உன் மேலே பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிவிட்டு அவன் கீழே கிடக்க ஒரு பேண்ட்டெல்லாம் காஞ்சிருச்சு. அது ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் ஒரு மாதிரி அங்கிட்டு தள்ளி வச்சுட்டு ஒரு டவல் எடுத்து கட்டிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எங்கள் கூட ஹேர்லாம் ஒரு மாதிரி கலைஞ்சு பிச்சு வச்ச மாதிரி, உடம்பெல்லாம் கீரல் ஒயிட்மா இருக்கு. என்னடா நெட்டு பூரா சம்பவமா மச்சான்? பொத்து என்னடா என்ன பண்ணுற காலையில்? உனக்கும் முன்னாடியும் நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் நல்லா முடிஞ்சிச்சான்னு கேட்டு பலான்னு வந்தேன். ஆளை பாரு என்னடா சொன்ன மச்சான், எனக்கு என்கேஜ்மெண்ட்டு சீக்கிரம் வந்துடான்னு சொன்னல. மணியை பாரு 8 மணி ஆச்சு. இன்னும் ஷோவுக்கு போஸ்ட் கொடுத்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க. டேய் நானா வருவேன்ல,
மணியை பாடுறா எட்டாச்சு மச்சான் 10 மணிக்கெல்லாம் எங்கேஜ்மெண்ட்ரா. ஏய் வர்றான்டா. இந்த டவலோட இருக்க மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றதா. சாங் என்னடா என்ன பார்த்தா எல்லாம் முடிஞ்சிச்சு போல. ஐனு என் பொண்டாட்டிடா. டேய் அந்த பிள்ளை ஏற்கனவே உன் பொண்டாட்டி தானடா. இல்லடா அது இப்போ ரியல் பொண்டாட்டி. ஓ உன்னை ஏத்துக்குச்சா மச்சான் அப்படின்ட்டு தலையாட்டுறான். அதான் பார்த்தாவே தெரியுதே எங்க இந்த பிள்ளை கதறி வச்சிருக்கேன்னு. ஏய் பொண்டாட்டியா நிறுத்து மச்சான், எனக்கும் பொண்டாட்டி வரப்போகுது. என்னைய அப்படித்தான் கதறி வைப்பா. நீ குதிராம இருந்தா போதும்டா. ஏய் அவங்களா மச்சான் அவங்களாம் ஏதோ திங்ஸ் வாங்க போயிட்டாங்கடா. என்ன திங்ஸ்டா? அச்சான் இன்னும் எனக்கு 2 daysல மேரேஜ் ஆண்டா. அப்ப சீக்கிரம் சீக்கிரம் பண்றான், என்ன பண்ண வைக்கிறான்னு தெரியல. தான் மச்சான் ட்ரீட் வைக்கலான்னு. ஆனும் பேச்சுலர் பார்ட்டி வைக்கணும்ல மச்சான். ஏய் அப்படின்னா நீ டெய்லி வச்சிருக்கணும்டா. ஏய் இங்கெல்லாம் அப்படிலாம் இல்லடா, நீங்க வேற அதெல்லாம் சொல்லி என் பொண்டாட்டி வாழ்க்கையை கெடுத்துடாதீங்கடா. மச்சான் சீக்கிரம் வாடா மச்சான், என் அப்பா வேற கால் பண்ணிக்கிட்டே இருங்க, என்னன்னே தெரியல. வீட்டுக்கு போடா, நீ என்னடா இங்க நின்றுகிட்டு இருக்கா? இதான் கால் பண்ண எடுக்கலையே அப்படின்னு அவனும் சொல்லிட்டு கீழே ஜங்கு கூட அப்பா அம்மாட்டையும் வந்துருங்கப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். எங்கிட்ட ஜங்கு டோரை நாக் பண்ணிட்டு உங்களை தான் திரும்பி பார்க்குறான். நீங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நைஸா அந்த அவங்க கிட்ட வந்து அந்த பெட்ஷீட்டுக்குள்ள வந்து உங்களை ஹக் பண்ணி படுத்துக்கிறான். ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இல்லடா. ஏய் சாமாமா உனக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் டே. டயர்டா இருக்கு, என்னால் முடியாது, என்னால் நடக்க முடியாது ஜங்கு. ஓ நடக்க முடியாதா? அடிக்க முடியாது. நான் என்ன உனக்கு நடக்கிற மாதிரி பண்ணவாடி? எப்படிடா? ஏதோ கீழே கிடப்புறேன் அதாண்டி. காலெல்லாம் வலிக்குது, அங்கங்கெல்லாம் வலிக்குதுல்ல அதான் தூக்க வருது ஜங்கு. வேணாம். என்ன பண்ற அது அப்படின்னு சினுங்குறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி கண்ணை க்ளோஸ் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்றீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி உங்கள் பேக்கு உங்கள் லெக்கெலாம் ஒரு மாதிரி மசாஜ் மாதிரி பண்ணி விட்றான். அது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்கள் ஃபேஸில் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே 1 hour தூங்குறீங்க. இப்போ மணி 9 o'clock ஆகுது. 10 o'clock அவனுக்கு என்கேஜ்மெண்ட். சாம்பவமாவே கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்கான் ஃபோனு. அங்கே எல்லாமே எதுக்கு மாப்பிள்ளை இவ்வளோ டென்ஷனாக இருக்கார் அப்படின்ட்டு அவனை தான் எல்லாம் பார்க்குறாங்க. தோனோட அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்தோன்னே டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா? ஐயா இல்லைப்பா. ஃபோனை வாங்கி வச்சுட்டாரு. ஏவா கொண்டுடுவேன்டா, எல்லாம் உன்னை தாண்டா பார்க்குறாங்க. ஜானு விஷ்ணு வந்துட்டாங்க. அவன்கிட்ட தான் சிக்னல் காட்டி என்ன வரலடா. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மாஹி முதற்கொண்டு வந்துட்டா. அவங்களுக்கு தான் கால் பண்ணுறா. நீங்களும் ஜங்குக்கும் ரெஸ்ட் ரூமில் இருக்கீங்க. உங்களை அவன் தான் ப்ரெஷப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்களால முடியல, உங்கள் உடம்பு பூரா அங்கங்கே கடிச்சு வச்சுருக்கான். அதெல்லாம் பார்க்குறீங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு வரலேன்னு வேற சொல்கிறீங்க. இல்லடி கண்டிப்பாக வரணும், அம்மாலாம் கீழே கிளம்பிட்டாங்கடி, நம்ம 2 பேத்துக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு வேற சொல்கிறான். நீங்களும் ஒரு மாதிரி உங்கள் உடம்புலாம் பார்த்துட்டு அவன்கிட்ட சொல்கிறீங்க இப்படி என்னால் வர முடியாது அப்படின்ட்டு. ஏண்டி நான் தானே யாரி கேட்பா, எப்படியே வாடி அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சினிங்கிக்கிட்டு அவங்கள ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு தூக்கிக்கிட்டும் வெளில தான் வரான். அவங்கள வார்மான வாட்டரில் தான் அவங்கள ஃப்ரெஷ்ஷப் பண்ணியிருப்பான். ஓகே நல்லா தான் இருக்குது, ஏன்னா அவன் மசாஜ் பண்ணியிருப்பான். அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வலியாக இருந்திருக்கும். அவன் பைய தான் பண்ணியிருப்பான். பட் உங்களுக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி பெயினாக இந்த மாதிரி வலியாக இருந்திருக்கும். அவனும் அவங்கள டவல் எடுத்து தொடச்சி விட்டுட்டு உங்கள் உடம்பெல்லாம் பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க உடம்பு ஃபுல்லாக அவனோட பைட் மார்க் ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே உங்களுக்கு ஷையாக இருக்குது. ஏன்னா அவனை ஃப்ரெண்டாகவே இந்த மாதிரி அங்கே பார்த்துட்டு இப்போ உங்கள் புருஷன் உங்களை ஃபுல்லாக பார்க்குறான். அவனையும் ஃபுல்லாக பார்க்குறீங்க. ஏன்னா 2 பேருமே அப்படி தான் நிற்கிறீங்க. அவனால் நம்பவே முடியல. அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவனும் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஏய் என்னடி என்ன அவ்வளோ பிடிக்குமாடா? என்னடி இப்படி கேட்குற? இல்லை நான் இது வரைக்கும் நான் இவ்வளோ லவ் கூட பார்த்ததில்ல. என்கிட்ட ஃப்ரெண்டாக தான் அந்த மாதிரி தான் பேசுவேன். ஒரு லவ்வான பார்வை கூட இது வரைக்கும் நான் உன் கண்ணில் என்னை பார்க்குறதுன்னு பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ பார்க்குறது போகிறோம் அவ்வளோ லவ்வோட. எப்படி ஜங்கு என்ன நீ அப்படி பார்க்கல இல்லடி? இதெல்லாம் வேணாண்டி,
அஹ், இனி என் பொண்டாட்டி இனிமேல் நான் உன்னை ரொமான்டிக்காக தாண்டி பார்க்கணும் அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான் அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு. டைம் ஆச்சுட்டு இவன் வேறு கால் பண்ணிகிட்டே இருந்தான். நான் தள்ள கோச்சிட்டான் போல் கால் இப்போ அவங்க 2 பேரும் பண்ணுறாங்க அப்படின்னா வேகமா உங்களை கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்ப சொல்கிறான். அப்படின்ட்டு நீ சீக்கிரம் கிளம்பு. நான் போய் உனக்கு கீழே ஏதாவது பால் ஃபோட்டோது கொண்டு வரேன்டி. எனக்கு பசிக்கலையாடி, ஏடி அமைதியாக இருக்கா, நீ எதுவும் வரல. நீ எல்லாமே பண்ணிட்ட, எனக்கு எதுவும் வரல, என்னன்னு தெரில. ஸ்மெல் நல்லா இருக்கு, அதான் எனக்கு வாமிட் கூட வரல. என்ன சொன்னா? ஒன்றும் இல்லை, என்னோட ஸ்மெல் பிடிச்சிருக்காடி. சரி சரி நீ போ, கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டே இருப்பா. ப்ளீஸ் டி போச்சாங்க அப்படின்ட்டு அவனை தள்ளி விட்டுருங்க. அவனும் ஒரு சாக்ஸ் போட்டுட்டு பேண்ட்லாம் மாட்டிட்டு வேகமாக ஷர்ட்லாம் போட்டுட்டு அந்த பட்டனோட அப்படியே போட்டுக்கிட்டே கீழே போய்கிட்டு இருக்கான். நீங்கள் கபோர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் இல்லைடா, அதனால் சாரீ கட்டுவோம் அப்படின்ட்டு கிரே கலரில் ஒரு சாரீ எடுக்கிறீங்க. அது ரொம்பவே அழகாக இருக்குது, ஸ்டோன் வச்சு. அது எப்படின்னா ஒரு டார்க்கான ரெட் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும். குட்டி குட்டி குந்தன், அதாவது மணி மாதிரி இருக்குல்லண்டா, அது மாதிரி இருக்குது. ரொம்பவே அழகாக கிராண்டாக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே அப்படின்ட்டு இதுதான் நீங்கள் எடுத்து ப்ளவுஸ்லாம் ரொம்பவே அழகாக கொஞ்சம் நெக்லாம் கொஞ்சம் பெருசாகவே அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் ஸ்கர்ட்டு ப்ளவுஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு சாரீ எடுத்து வேர் பண்ணுறீங்க. அது ஒன் சைடாக போட்டு பின் குத்துனா செம்ம அழகாகவே இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி தான் பின்லாம் குத்தி நீங்கள் சாரீயும் கட்டி முடிச்சிட்டிங்க. ஆனால் உங்கள் உடம்புல இருக்க அந்த இக்கி மார்க்கை மட்டும், அந்த இக்கி மார்க்கெல்லாம் சாரீ வச்சு கவர் பண்ணியிருக்கீங்க. பட் இருந்தாலும் உங்கள் நெக்கு, உங்கள் ஷோல்டர், பேக் நெக்லாம் அப்படி தெரியுது. உங்கள் சீஸில் மட்டும் லைட் லைட்டாக தெரியுது. ஃபவுண்டேஷன் வச்சு கவர் பண்ணாலும் அதை கொஞ்சம் அழுத்தி பண்ணியிருக்கனால அது கொஞ்சம் நல்லாவே தெரியுது. என்ன பண்ணுறது? ஜங்குக்கு வந்துட்டான். அவன் கையில் ஃபுட்டும் ஜூஸும் அந்த டோர்கிட்டே நின்று உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க நெக்கில் இருக்க பைட் மார்க்லாம் ஒரு மாதிரி சினிங்கிக்கிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் இருந்தாலும் தெரியுது. ஓகே, பேக் நெக்கை மட்டும் ஃப்ரீ ஹேரை விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி தலையெல்லாம் ஃப்ரீ ஹேராக விட்டு கிளிப் போட்டு கண்ணுக்கு காஜல், மஸ்காரா, ஐலைன் எல்லாமே போட்டு லிப் பாம் போட்டுட்டு ஒரு ஸ்டோன் போட்டு குட்டியாக வச்சுட்டு மேலே குங்குமம் வைக்கிறீங்க. பார்க்க செம்மையாக இருக்குது. உங்கள் காதுக்கிட்ட ஒரு மாதிரி குட்டியாக இருக்குல்லடா முடி, அது ஒரு மாதிரி நெட்டாக எடுத்து தொங்க விட்டுக்கிறீங்க. செம்ம. அப்புறம் உங்கள் மிரர்க்கா போட்டிருக்கலடா, அதை ஓப்பன் பண்ணி ஜிம்கா அதுக்கேற்ற மாதிரி பெரிய ஜிம்கா போட்டுட்டு உங்கள் நெக்கை ஒட்டி ஒரு செயின் போட்டுறீங்க. அப்புறம் உங்கள் தாலி எடுத்து தடவையாக உங்கள் வெக்கத்தோடு எடுத்து அது ஜங்கு கட்டின அந்த தாலி எடுத்து உங்கள் முன்னாடி போடுறீங்க. உங்கள் ஜெஸ்கிட்ட ஜங்கு ஒன்று நீங்கள் பண்ணுறது அவ்வளோ ரசித்து பார்க்குறான். ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, என்ன ஜங்கு என்ன வரல அப்படின்ட்டு திரும்புறீங்க. என்னடா எதுக்கு அங்கேயே நிற்கிறேன்? என் பொண்டாட்டி ஒன்று ரசித்தேன், இந்த புருஷனை மாய்க்கிறதுக்காண்டியே பண்ணுறாள்ல, அதான் இங்கே வந்து பார்க்குறேன். ஜங்கு ரொம்ப பேசுகிறேன். ரொம்ப பேசுறது மட்டும் இல்லடி, ரொம்பவே பண்ணுவேன் அப்படின்ட்டு பெட்டை காட்டுறாங்க. ஐயோ, ரொம்ப ரொம்ப பண்ணுறேன். ஆமாடி, ரொம்பவே பண்ணுவேன், அடிக்கிற மாதிரி. ஐயோ, உன்ட்ட இனிமேல் பார்த்து தானே பேசணும். ஆனால் நான் பிள்ளடி பார்க்காமே பண்ணுவேன் ரெட்டா. நீ என்னடா ரொம்ப அழகா இருக்கல்லடி, அதான் எல்லாம் ரொம்ப ரொம்ப. அவன் கண்ணால் அவன் பாட்டை காட்டுறான். என்ன பண்ணுற? நான் ஒன்றும் பண்ணலடி, ஆனால் நீ எல்லாம் பண்ண, இங்கே அவன் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்ட்டு சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறீங்க. அவன் ஃபுட்லாம் எடுத்துகிட்டு அங்கே பக்கத்தில் பெட்டில் வச்சுட்டு உங்கள் கிட்ட தான் வரான். இங்கே பாருடி, போடா, இப்போலாம் நீ என்னை பார்க்குறது எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடி வெக்கம்லாம் படுற? என்னை பார்த்தா ஏதாவது சண்டை போட்டு முறைப்படி, அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ பாரு, என்னை பார்த்து நீ வெக்கப்படுறடி, அதை என்னை என்னமா பண்ணுது தெரியுமா அப்படின்ட்டு அவங்க சீஸை பிடிச்சி தூக்குறான். விடு விடுடா அப்படின்ட்டு அவன் கையை எடுத்து விட பார்க்குறீங்க. அவங்க தூக்கி
அவனை பார்க்க வைக்கிறான். அவனை பார்க்குறீங்க, அவன் அவ்வளோ அழகா இந்த கண்ணை முட்டை முட்டையா அவனோட ஹேருக்கு, அவனோட ஃபேஸ்க்கு அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் கண்ணே சொருக்குது. அவங்கள பார்த்துக்கிட்டே வந்து உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. கண்ணை ஓப்பன் பண்ணி அப்படின்ட்டு அவன் ஷோல்டர் அடிக்கிறீங்க. உங்கள் லிப்ஸை விட மாட்டான். பொறுக்கி விட்டு தொடடா அப்படின்ட்டு தள்ளுறீங்க. என்னடி ஃபோன் அடிக்குது, என் ஃப்ரெண்டாக இருக்கண்டி, ஏன் ஃபோன் ஓ அப்படின்ட்டு உங்கள் ஃபோன் எடுக்க பார்க்குறீங்க. பார்த்தா மாகி. என்ன மாகி அப்படின்ட்டு கால் அட் பண்ணா. ஏய் எங்கடி இருக்க? வீட்டில். ஏய் இங்கே தோனுக்கு என்கேஜ்மெண்ட்டடி, நீ அங்கே என்ன பண்ணுற? என்ன நீ கிளம்பலையா? இல்லை கிளம்பிடுச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறீங்க. அவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் ஆடி, ½ தான் இருக்குது. இங்கே பாரு சாமம்மா வேற டென்ஷனாக இருக்கான். எல்லாத்துக்கும் ஜங்குக்கு வரல அப்படின்னு தான். இன்னும் பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் வரல. ஏய் அவங்க தான் வரல, அதுக்குள்ளே வந்துடுவோம். சரிடி அப்படின்னு தான் அவளும் காலை கட் பண்ணுறா. ஜங்குக்கு பார்த்து தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்களே வரலையா? ஏய் அப்போ சீக்கிரம் போகலாண்டி, இன்னும் ½ தான் இருக்குது. ஏய் உன் போர்ஷனை பற்றி தான் தெரியல. தெரியாது. ஏய் என்னடி பசங்களுக்கு தெரியாதுன்ட்டா? ஏண்டி இந்த பெட்டில் முடு. ஏய் சாப்பிடு. அத்தை மாமா அம்மா அப்பாலாம் என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி போயிட்டாங்கடி, நம்ம எடுத்து வர சொன்னாங்க. போயிட்டாங்களா? நம்ம ரொம்ப லேட் பண்ணோமா, அதான் அவங்க முன்னாடி போய் என்ட்ரி கொடுக்குறாங்களா? போடா, நான் அம்மா கூட போயிருக்கல. ஏய் புருஷன் இருக்கேன்டி. அவங்கவுங்க புருஷன் பொண்டாட்டியோட போகிறாங்க, நான் மட்டும் என்னடி யாரு கூட போவேன்? உனக்கு தான் அண்ணு இருக்காங்கல்ல, அவங்க கூட போ. ஆமாடி, பாவம் அணுவே இன்னும் ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்க. நான் கால் பண்ணால் போதும்டி, ஜம்பாக வந்துடுவாங்க. அப்படியா? எனக்கும் தான் ஆஷ். நான் ஒரு நடி பேசுகிறா கிட்ட வந்து உங்களை ஒரு மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறான். வலிக்குதுடா. நீங்க சும்மா சொன்ன. இங்கே பாருடி, சும்மா கூட அவனை சொன்ன. நீ மட்டும் சொல்கிற? நான் மட்டும் சொல்கிறேன்னா, என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒன்று பிடிக்காதுன்னா பொட்டு கூட இல்லை, பக்கம் கூட போக மாட்டேன்டி. ஆனால் எனக்கு பிடிச்சிருச்சுன்னா, அது எனக்கு சொந்தமாயிருச்சுன்னா புட்டிங்க எடுத்துக்குவேன். அவனே பார்க்குறீங்க, கோவம் கண்ணில் அப்படி காட்டுறான். ஏன் கூப்பிட்ற? நான் உனக்கு தான். போதுமா? கையை விட்டுட்டா, வலிக்குது. ஐயோ ஜங்கு, ஃபேஸை பார்த்தா எனக்கு பயமே வரல. கண்ணு அப்படி காட்டாது. சரிடா என் அழகு புருஷா, லவ் யூ. இனிமேல் யாரும் சொல்ல மாட்டேன், பேரு கூட வராது. போதுமா? சரிடா. சீக்கிரமா கிஸ் பண்ணுறேன். இல்லை கிஸ் பண்ணடே. ஓ இவன் ஒருத்த அப்படின்ட்டு அவன் சீஸில் போய் கிஸ் பண்ணுறீங்க. இங்கே பண்ண ஜங்கு பண்ணுடி. என்ன இப்படி பண்ணுறான்? பண்ணுடி. ஏண்டா எதுக்கிட்ட கோப்படுற? சரி பண்ணுறேன். லைட்டாக பயமாக இருக்கு, ஏன்னா இன்னும் உங்களை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்களும் அவனோட ஃபேஸை பிடிச்சி அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு பேக் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவன் சீஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்க அவனை போதும் அப்படின்ட்டு. நான் உங்களை பிடிச்சி கிஸ் பண்ணுறா இப்போ தான் விடுறான். அவனே பார்க்குறீங்க. சரி சாரி, இனிமேல் சொல்ல மாட்டேன். அவங்கள விட்டுட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சாப்பிடு. சரிடா சரி சாப்பிட்டுட்டு டைம் ஆச்சு. அவங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு முகத்தில் ஒரு மாதிரி தொடச்சி விட்டுட்டு எனக்கு போகிறான். என்னாச்சு? அவனும் சொன்னான், நம்மளும் சொன்னோம் அப்படின்னு தான் உங்கள் மைண்டுக்கு வருது. ரொம்ப ஏன் சீரியஸாக எடுத்துக்கிறான் அப்படின்னு தோணுது. அவனோட ஃபோன்லாம் எடுத்துகிட்டு குட்டி ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி எடுத்துகிட்டு ஸ்டெப்லேருந்து கொஞ்சம் கீழே போய்கிட்டு இருக்கீங்க. அவன் கிச்சன்லேருந்து வர்றான். சங்கு சாப்பிடலையாடா நீ? இல்லை எனக்கு வேணாம். சங்கு என்னடி கால் வலிக்குது, தூக்கிட்டு போறியா? உங்களை பார்க்குறான். என்னடா என்ன இப்படி பார்க்குறா? இதே என் ஃப்ரெண்டாக இருந்தா, இல்லை என் பழைய புருஷனாக இருந்தா, என்னடி வரவே ரொம்ப கோப்படுறான். உங்ககிட்ட வந்து உங்களை தூக்குறான். அமைதியாக போகிறீங்க. வெளியில் வந்து இறக்கி விட்டு டோர் லாக் பண்ணிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். மேலே நீங்கள் எதுவுமே பேசாமல் அந்த பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. என்னடி அமைதியாக இருக்க? ஒன்றை தாண்டி பொண்டாட்டி. என்னடி? இல்லைடா இப்போலாம் நீ ரொம்ப கோவப்படுற. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடி. இல்லை எப்போ நான் தான் கோவப்படுவேன். என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்.
ஆனா இப்பெல்லாம் என்னடா அ எது பேசினாலும் கோவப்படுற. ஆ அப்படியாடி பொண்டாட்டி! நீ 2டே 2 மட்டும் முன்னாடி சொல்லாம இருந்தா போதும். ஒண்ணு அந்த டேசம் அவன, இன்னொன்னு என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்றியே, இந்த 2 டாபிக் எடுத்து புதைச்சிரு. புதைக்க வேணாம், எரிச்சிரு. அப்புறம் நீ எனக்கு என்ன வேணா சொல்லி திட்டலாம். நான் சிரிச்சுட்டே இருப்பேன்டி அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு போறான். ஸ்ட்ரைட்டா மாலுக்கு தான் போகுது. என்னடா இவ்ளோ கிராண்டா இருக்கு? ஆமாடி, அதுவும் பிசினஸ் டீலிங்காடி. என்ன பிசினஸா? அப்ப தோனோட லைஃப் அதான் என்னன்னு தெரியல. எதை தலையில பிடிச்சி கட்ட போறான்னு தெரியல. சொல்லிட்டு பைக்கும் ஸ்டாப் பண்றான். நீங்க தான் அவனை பிடிச்சிக்கிட்டு, ஏய் பையடி, பையவா, நீ பையவட பண்ண, இப்ப மட்டும் பையன்றா, ஏய் என் புள்ளடி. ஓ, உனக்கு இப்பதான் ஞாபகம் வருதா நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு? இங்க பாருடி அப்படின்ட்டு அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க இப்ப பிடிச்சி அவன் கிட்ட எத்துக்கிறான். என்னடா பண்ற எல்லாம் பாக்குறாங்க ஜங்கு. என்னங்கண்ணா என் பொண்டாடிடி, இதோ தொங்குது பாரு. இது கட்டணும் கட்டாம இருந்தாலும் என் பொண்டாட்டி. என்ன ஏன்டி கேட்பான்? பொண்ணு யாரும் கேட்கல, தள்ள. என் பிள்ளைக்கு வலியாதுடி. ஏன்னா அப்பா குஷியா இருக்கல, வலியா இருக்கட்டும் அப்படின்ட்டு அமைதியா இருப்பான். அப்ப 2 பேருமே சொல்லி வச்சிருக்கீங்களா? பொண்ணையில சொல்லிட்டு பண்ணு. பொறுக்கி பொறுக்கி எப்படி பேசுறான்னு பாரு. நீயோட அப்படி நான் உனக்கு எப்படி நினைச்சேன், சாம்பார் சோடா புட்டி நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது சரியான பொறுக்கின்னு. பொறுக்கி சொல்லிட்டல, டெய்லி பொறுக்கி உன்னை பொறுக்கிக்கிட்டே இருப்பேன். பொறுக்கு பாரு. என் குழந்தை மட்டும் வந்தோன்னா நான் உனக்கு ரிவெஞ்சா எடுக்க சொல்றேன் பாரு. என்னடி அத்தாலும் பிள்ளைங்களும் சேர்ந்து ரிவெஞ்ச் பண்ண போறீங்களா? சரி, இந்த பிள்ளை ஒன்னதான் இருக்கட்டும், அடுத்த பிள்ளை 2ஆ சேர்த்து அவனையும் பிள்ளையும் சேர்த்து ஆனா ரிவெஞ்ச் கொடுப்போண்டி. இதுவே இன்னும் வெளியில வரல, அதுக்குள்ள இன்னும் உனக்கு 2ஆ? இது டபுளா கூட இருக்கலாம் சான்ஸ் இருக்குடி. அதை செக் பண்ணணும். டபுளா? சொல்லுவடா சொல்லுவ. நீ கேட்டா ப்ளஸ் போட்டு எக்ஸ்ட்ரா கூட கேட்படா. என்னடி 4ஆ? அப்ப இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோண்டி. இப்போ பண்றது கூட எக்ஸ்ட்ரா போய் மாட்டிக்கிட்டோம். பொறுக்கி அப்படின்ட்டு அவன் கை ஒரு மாதிரி அடிக்கிறீங்க. எல்லாம் உங்களை தான் பார்த்துட்டு போறாங்க. அப்படியே கொம்தாவா சரி கத்துக்கணும். பயங்கரமா அடி. புருஷன் மாதிரியோட பேசுற. நீ அடிக்கடி பொறுக்கிண்டுவ, அதான் பொறுக்கிற மாதிரி ஒன்று பார்க்குறேன். பொறுக்கி கையை வாது விடு. பொண்டாட்டி அப்படின்ட்டு அவங்கள பிடிச்சிட்டே போகிறான். நீங்களும் உள்ள நடந்து போய்கிட்டே இருக்கீங்க. அவன் எங்கிட்ட விட்டு பார்க்குறான், ஏன்னா அவங்கள யாராவது பார்ப்பாங்களோ அப்படின்ட்டு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே, மாஹி உங்களை பார்த்துட்டா அவங்க கிட்ட தான் வர்றா. ஏய் மாஹி, என்னடி ஓயன் இவ்வளோ லேட்டாடி? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. என்ன ஜங்கு, கையை விடுப்பா, கூட்டிகிட்டு போக. அப்படிலாம் விட முடியாது பொண்டாட்டியா. டீ ஜங்குக், அவன் என் ஃப்ரெண்டு. அவன் ஃப்ரெண்டு தான், ஆனால் இப்போ இல்லை பொண்டாட்டி. ஐயோ ஜங்கு ப்ளீஸ்டா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, நீ போ. உன் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் தானே, சாரி என்கேஜ்மெண்ட் தானே, போ. அவனுக்கு இப்போ தாண்டி ஆக போகுது, ஆல்ரெடி எனக்கு ஆயிடுச்சு. அதான்டா போ. போக முடியாது. ஜங்கு கைக்கு ஃபுட்டுடா. ஏன்னா அவனை பார்ப்பாண்டி. ஐயோ ஜங்குக், ஆல்ரெடி கட்டினது கழுத்தில் இருக்கு, உன் பொண்டாட்டி யாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன ஐ அது அப்படிலாம் சொல்லலாம். அப்பா சாமி, உன் பொண்டாட்டி பத்திரமா கொண்டாந்து பத்திரமா உன்ட்ட விட்டுறேன், போப்பா அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்டோட தான் ஜங்குக்கு உங்கள் கையவே போடுறான். என்னடி இப்படி மாறிட்டான்? என்ன பண்ணுறது, முன்னாடி ரொம்ப பைத்தியமாயிட்டான், இப்போ நான் ஓகே சொன்னது அதுவும் சுத்தமாக என்ன விடவே மாட்டான். அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் உங்களை பார்த்து அப்படி நடந்து போயிட்டே இருக்கான். சாமாவும் விஷ்ணு தான், தோனி எல்லாம் அங்கே இருக்காங்க. பயங்கரமா இருக்க சாமானு. ஏன்டா சொல்ல மாட்டேன், எவ்வளோ நேரம்டா அவன் பாரா இங்கே ஹாய் சொல்லிட்டு அவன் பொண்டாட்டி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அச்சா இங்கே பாடா. சொல்லுடா. அவன் பொண்டாட்டி இங்கே தண்டா இருக்கப்புல எங்களை மச்சா கவனி மச்சான். இல்லடா எங்கடா போயிடுவாள் உண்டு. நம்ம மாடா பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்காளா, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இருக்குண்டா இருக்கும். என்னடா என்கேஜ்மெண்ட் 10 மணி ஆகும்போது என்ன வரல மச்சான், எனக்குன்னு தெரியல. என் அப்பா ஒருத்தன் லூசு பையன், சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கான், நான் எழவும் தெரியல, அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இந்த அப்பா ஆறாண்டா. ஜங்குக்கும் ஹாய்ப்பா அப்படின்றான். வாப்பா அப்படின்றாங்க. அப்படியே டைம் ஆகுது. இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் க்ரௌட் ஆகுது. டேய் என்னடா பொண்ணும் கட்ட மாட்டாங்க யாரும் கட்ட மாட்டாங்க, ஒரே தான் ரூம்குள்ள கூட்டி போயிட்டாங்க. இருடா. டேய் ஜான, நான் நேரத்தில் அவன்கிட்ட சொன்னேன்னு தெரில,
அன்னைக்கு நைட்டு அந்த பிள்ளை வரவே இல்லைடா. எனக்கு வேற ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இருக்கும்டா. இப்போ ஜங்குக்கோட அப்பா அம்மா எல்லாம் தோணும் அப்பா அம்மாவோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க எல்லா ரிச்சுவலுக்கும் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயா ஆண்டி குட் மார்னிங். என்னடா குட் மார்னிங்ன்ற? என்னடா பண்றது? ஒரு எக்ஸ் ஆண்டியா இருக்காங்க. அவங்கள பாடா ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாய மூடுடா. ஐயா ஆண்டி ஹாய். இவன் திருந்த மாட்டான்டா. மாதிரியாடா இருந்தாங்க. என் மனசு வலிக்குது. நெஞ்சு வலிக்காம இருந்தா சரிடா. மச்சானு மச்சா ஜங்குக்கு இப்ப பாரு அவனுக்கு நெஞ்சு வலிக்க போகுது. அங்க பாரு. எங்கடா தோணும் பாக்குறான். ஐயோ அம்மா. என்னடா நடக்குது? மச்சா ஜானு. ஜங்குக்கு பாரா தோனோட மாமியா வர்றத பாரா. அதுவும் நல்லா பாரு. மச்சா ஜங்குக்கா இவன் சொன்ன மாதிரியா நெஞ்சு வலிக்குதுடா. அடி பாவிச்சே முதல்ல சொல்லக்கூடாதாடி. அங்க அம்மா இதுதானே. ஐயோ என் மனசு வலிக்குது. கீழே வலிக்குது மேல வலிக்குது. மச்சான் உங்க காலை கையா நினைக்கிறேன் மச்சான். இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுங்கடா. என்னால ஏத்துக்க முடியாது. ஜெயோட அம்மா அவ்வளோ கஷ்டமா கண் கலங்குனதோட தோண பாக்குறாங்க. ஐயோ பிகரி கண்ணு கலங்குதே. என் மனசு வலிக்குதே. மச்சா ஜானு என் அப்பன் கேப் மாதிரி எங்கடா இருக்கான். அப்ப என் மைண்டுக்கு வந்துச்சு. என்னடா இந்த சேப்பிள்ளையே பார்க்கல சுமிதா ஆண்டி மாதிரியா இருக்கே அப்படின்னு எனக்கு டவுட் வந்துச்சு. ஆனா ஜேவோட அம்மா சுமிதா ஆண்டியா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல மச்சான். பிடிச்ச ஆண்டிங்கள ஃபர்ஸ்ட்ல இருந்து இவங்களை தானே எனக்கு பிடிக்கும். மச்சான் ப்ளீஸ் டாடே என் அப்பன் கேப் மாதிரியே கண்டுபிடிங்கடா. முதல்ல இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுங்கடா. வாய மூடுறா. உனக்கு வேணும்டா மச்சான் ப்ளீஸ் டாடே. ஐயோ என்னால முடியலடாடே. அவங்க 3 பேருமே சிரிக்கிறாங்க. சாம்பு அம்மாவனால சுத்தமா நிக்கவே முடியல. ஆனா எல்லாமே வலிக்குது. ஜே சாம்பு அம்மனை பார்த்து செம்மையா ஸ்மைல் பண்றா. பக்கத்துல ஜேயோட அம்மா உங்க ஹார்ட்ல இடியே விழுந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. சாம்பு அம்மாவனும் அப்படித்தான் ஆன்ட்டிய பாத்துக்கிட்டு இருக்கான். சரி விடுடா. எப்படா வர்றது? முல்ல மச்சான் ப்ளீஸ் மச்சான் இந்த கல்யாணத்தை மட்டும் ஸ்டாப் பண்ணுங்கடா. சாமம்மனுக்கு ஆப்போசிட்டா வந்து ஜே நிக்கிறா. அங்க எல்லா ரிச்சுவல் ஐயர்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கான ப்ராசஸ்லாம் சொல்றதுக்கு. ஜே சாமனை பார்த்து ஓகே அழகா இருக்கானான்னு கேக்குறா. ஆனா ஜேயோட அம்மாவை பார்த்துதான் ஐயோ என்னால முடியலையே. ஜே சாமோனை எங்க பாக்குறான்னு பாக்குறா. இதுவா என்னோட அம்மா. பாவி இதை முன்னாடியே சொல்லக்கூடாதாடி. மச்சான் பேர் வசிக்கிறாங்கடா. அப்பா எங்கடா போயிட்டான்? வர்றான்டா. அப்பா நில்லுடா. ஏப்பா இங்க வாப்பா. என்னடா ஏப்பா இந்த மேரேஜ் எனக்கு வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா. வேற என்ன சொன்னாலும் கேக்குறப்பா எனக்கு வேணாம். இங்க பாடுறா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நம்ம பிசினஸ் வேற லெவல்ல போகும். எப்பா இந்த பொண்ணு கல்யாணம்ட்டா என் வாழ்க்கை நாசமா போகும்பா. போறோம் அவ்வளவுதான் வாயப்பா அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இப்படி எல்லா ப்ராசஸும் நேம்லாம் ஒரு மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ரிங் சேஞ்ச் பண்ணணும். அவன் கையில ரிங்கு கொடுக்குறான் ஜானு. என்னடா கைய வச்சுட்டீங்க. சரி போ உன் தலையில தான் எழுதியிருக்கு. ஜெசியும் வர்றா. எல்லாம் போடு போடுன்றாங்க. அதனால ரிங்கு கையை ஆடுது. ஜெயும் அவ ஹேண்டை நீட்டுறா. சைடா ஜெயோட அம்மாவை பாக்குறான். அவளுக்கு அப்படியே முடியல. கை நடுங்கத்தோட அவளுக்கு ரிங்கு போடுறான் சாமவன். ஜேவும் போடுறா. சாம அவ்வளோதான் உடஞ்சிட்டான். மாலைய மாத்தி மாத்தி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ரிச்சுவல் முடியுது. இன்னும் 2 டேஸ்ல மேரேஜ்னு வேற சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரிலேட்டிவ் எல்லாமே போட்டோ இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. சாமமாவே ரூமுக்கு போனோம்னா அவ்வளோதான் ஒப்பாரி வச்சு அழுகுறான். ஐயோ என் உயிர் போச்சே என் மயிர் போச்சே அப்படின்ட்டு. விட்றா. எப்பட்றா ஒரே வீட்டில என்னால எப்பட்றா அன்னைக்கு லக்குடா. கோமா என்னடா சொல்ற? இந்த ஜங்குக்கு எங்கடா போயிட்டான்? அவன் பொண்டாட்டி கூட போயிட்டான்டா. அட பாவி இங்க என் லைஃபே போகுது. அவன் பொண்டாட்டி கூட என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு போன் அடிச்சு கூப்பிடுறான். ஜங்குக்கும் கொலை காட்டோட. மழை என்னடா சும்மா சும்மா பொழைச்சிருக்க. ஏண்டா இங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா உன் பொண்டாட்டி கூட ஜாலியா இருக்க. நீ என்ன கல்யாணம் பண்ண போற? மச்சான் கல்யாணமா? என்னால எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? உனக்கே தெரியும்லடா. ஜேயோட அம்மா கூட ஐயோ எல்லாம் முடிச்சுட்டேன்டா. சாரிடா இது இமேஜினேஷன் தான். ப்ளீஸ் யாரும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. சாரிடி. இது நீ இல்லைன்னு வச்சுக்கடி. இது கொஞ்சம் ஃபன்னா நினைச்சேன். ஆனா ட்ராக் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. சாரி இது இமேஜின் தான். யாரும் சீரியஸா எடுத்துக்காதீ. முக்கியமா நீ எடுத்துக்காதடி. இப்போ என்னடா பண்ணணும்? அந்த மேரேஜ் எனக்கு வேணாண்டா. என்ன வேணாமா? இன்னும் 2 days தான்டா. அதான் மச்சான் அந்த எம்மா கண்ட வேணாண்டா. என்னால முடியாது மச்சான். அது ஒரே வீட்டுக்குள்ள. ஐயோ என்னால முடியாது மச்சான். ஏன்டா அப்படி நினைக்கிற? அம்மாவை பொண்டாட்டியை கூட்டிட்டு
புதுசா வீட்டுக்கு போயிருங்க. மச்சான் எப்படி மச்சான்? பண்ணாலும் பயங்கர மாரி இருக்குண்டா. எனக்கு கஷ்டமா இருக்குடா டேய். நீ ஏன்டா கஷ்டமா நினைக்கிற? மச்சானு போயிடு. நீ இப்படி நினைடா. பொண்டாட்டி கிடைச்சா அம்பியா ஃப்ரீயா இருக்கும். டேய் எங்க அம்மால எந்த டயத்துல என்னடா விளையாடிட்டு இருக்க? அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. சாமமோனும் வீட்டுல சொல்றான் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு. கொண்டே போடுவோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே வந்து ஃபைனல் எக்ஸாம். அதுக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. உங்களுடைய நைட் மூமெண்ட் ரொம்பவே ஹாப்பியாக போகுது. உங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. உங்கள் அத்தை மாமா உங்களோட தொல்லை நைட்டானா தாங்க முடியல அப்படின்ட்டு அவங்க லக்கேஜ்லாம் எடுத்துட்டு பேசாமல் உங்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க. பெருசாக நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. சாப்பிட்றதுக்கு மட்டும் அங்கே போயிடுவீங்க. எக்ஸாம்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே சாமமோனுக்கு மேரேஜ். நைட்லாம் புலம்புறான், அழுகுறான். பேச்சுலர் பார்ட்டிக்கு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அம்மாவும் தான். அதனால தான் முடியலையே. ஆன்ட்டிக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் அங்கிட்ட அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஷாக்காக இருந்திருக்கும் தோனோட ஃபோட்டோவை பார்த்துட்டு. அவங்க ஹஸ்பண்ட்டையும் கேட்டிருப்பாங்க வேணாங்க அப்படின்ட்டு. ஆனால் இல்லை, இது முக்கியமாக மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. எதுக்கு வேணான்ற அப்படின்னு சொன்ன இதில் ரீசன் சுத்தமாக அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இருந்திருப்பாங்க. நான் சொல்லி அழுகுறாங்க. மச்சான் இங்கே புலம்புறான். உன்னோட ஃபோனுக்கு ஜெய் கால் பண்ணுறா. ஆன்ட்டி இல்லைங்க, உங்கள் பொண்ணு கால் பண்ணுறா. எங்கிட்ட அட்டன் பண்ணி செல்லம் சொல்லுடி. என்ன ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டீங்க? அதுவா ரம்மு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேனா? என்ன ரம்மா? இல்லம்மா போதையா? ஐயோ பேச்சுலர் பார்ட்டி வச்சுனா அதான் ரம்மா ரொம்ப ஃபீல் பண்றேன். அதான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ சரி, நாளைக்கு நம்மளுக்கு மேரேஜ். சொல்லுமா. என்ன சொல்லுமான்றீங்க? உங்களுக்கு ஹாப்பி தானே? ஹாப்பி தான், ரொம்ப ஹாப்பி தான். எனக்கும் ரொம்ப ஹாப்பி. அவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ இது இப்படி சொல்லிட்டாலே. ஏம்மா இருமா, என் அப்பன் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு அழுகுறான். ஜேவோட அம்மா கால் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் காலை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க பொண்ணு ஃபோன் பேசிட்டு போகிறத பார்த்துட்டு பொண்ணு தான் பேசுகிறா அப்படின்ட்டு 2 பேருமே முடியல அழுதுகிட்டு இங்கிட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மட்டை ஆகிட்டான். ஜங்கு பாதி தான் குடிச்சிட்டு அவன் உங்களை பார்க்க வந்திருப்பான். ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களை கேர் பண்ணிக்கணும். ஜங்கு கூட அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா திரும்ப பார்த்துக்கணும் அப்படின்னு. அவங்க சொல்லவே போய் நான் அவன் ரொம்பவே கேர் பண்ணி உங்களை அப்படி அழகாக பார்த்துக்கிறான். ஏன்னா அவங்கள சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறான். உங்கள் மேலே ஒரு பைத்தியமா அப்படி இருக்கிறவன் பொண்டாட்டி ஆகி இப்போ லவ் பண்ணுறீங்க, அவனை ஏற்றுக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் ஜங்குக்கு சொல்லவா வேணும். அப்படி தாங்குறான். நெக்ஸ்ட் டே மேரேஜ் தான். எப்பயும் போல மாதிரி உங்க கூட கொஞ்சம் கொலாவிட்டு உங்களை மேரேஜுக்கும் கூட்டிகிட்டு போனான். அவன் அந்த ரூம்லேருந்து வெளியில் வரவே மாட்டான். வேணாண்டுக்கிட்டு எப்படியோ மேரேஜும் பண்ணிடுறான். நீங்கள் தான் எங்கே போகிறீங்க? ரெடி. ஆமாம்மா, உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரெடி. நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நான் ரெடி பண்ணா இப்போ அவனுக்கு பண்ண வேணாமா? பட் இன்னைக்கு நடக்காது. எதுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிக்கிறீங்க. உங்களுக்கு 3 month ஆக போகுது. ஐயோ அழகு பொண்டாட்டி அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டொமக்லேயும் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப லவ் மாதிரி இவ்வளோ கொஞ்சிறான். உங்களை ரொம்ப திகட்ட போதாது அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ லவ் கொடுக்குறான். அதுவாடி அப்படின்ட்டு அவன் காதுக்குள்ளே வந்து சொல்கிறான் அவங்ககிட்ட. நிஜமாவா? ஆமாடி. அப்போ நம்ம மட்டும் என் புள்ள இருக்கால, இதனால நம்மளுக்கு எப்பயுமே ஜங்கு படுத்துடி, சீக்கிரம் வந்துடுறேன். போதும் வேணாம். ஐயோ பொண்டாட்டி அழகி இல்லை. ஆனால் ஜங்கு உடம்புல வலிக்குது. அத்தாண்டி மஜாஜோடு பண்ணுறேன். ஒன்றும் வேணாம், நீ போ. நீ இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தா நான் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அங்கே வந்து பண்ணுவேன். அங்கே இருக்கிறவங்க இங்கே ஷிஃப்ட் ஆகட்டும். இப்படியே மாற்றி ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்போண்டி. ஒரிக்கி லவ் யூடா. உங்கள் லவ் ரொம்பவே அழகாக இருக்கு. ஒன்று மாதிரி நாட்டி போயா. என்னடி என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா? என் போர்ஷன் பொறுக்கியாச்சே. தான் பொண்டாட்டியும் போர்ஷனை பார்த்து பொறுக்கியாரா? அப்படியே அடி. அப்படித்தான் போ அப்படின்ட்டு அவன் சீஸை பிடிச்சி ஒரு மாதிரி திருப்புறீங்க. போகிறேன். ஒன்று கூட என்ன கொடுக்க? கொடுடி. கொடுத்தா நீ வாங்கிக்குவா. அதாண்டி கொடுத்தா வாங்கிக்குவா. என்னடி வாங்கிக்குவான்னா லிப்ஸை வாங்கிட்டு விட மாட்டா. அதான் வாங்கிக்குவா. டேடி இந்த மாதிரியே டாப்பிக்லாம் ஒரு மாதிரியாவே பேசுகிறேன். ஒன்று மாதிரி தானே இருப்பேன். என்ன மாதிரின்னா நான் என்னன்னு தள்ளடா. ஒன்று விட்டு போக மனசே வர மாட்டேது. அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிட்டேன். பாடி சீக்கிரம் வந்துடுறேன். என்னை கண்டிப்பாக வெயிட் பண்ணாதடி. சாப்பிட்ரு. டேப்லெட் போட்டுக்கணும்.
அப்படின்ட்டு சொல்லிட்டு உங்கள பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனும் கிளம்புறான். நீங்களும் அவன் சொன்ன மாதிரி பெட்டில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு மாஹிட்ட கால் பண்ணிவிட்டு பேசிட்டு, ஏன்னா ஜங்குக்கு பற்றி அப்படி சொல்கிறீங்க. சரி சரி, ஃப்ரெண்டு எப்போ புருஷன் ஆனாலும் புருஷன் ராமாயணமாக சொல்கிறடி. மாஹி அவனை ஃப்ரெண்டு ரொம்ப நாளாச்சுடி சொல்லி. ஃப்ரெண்டுன்னு சொன்னால் மூக்கு மேலே கோவம் வருதுடி. அவன் கண்ணு முட்டையாக இருக்கும். ஏதாவது கோவம்னா அப்படியே முழிச்சு பார்க்குறான், நல்ல பனியார மாதிரி அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த பக்கத்து சாமமும் தான், அதுவும் ஜேயோட வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் நைட்டு. அவனுக்கு இங்கே இருக்கவே முடியல, மனசு வலிக்குது. தோணும் விஷ்ணு அப்புறம் மற்ற, அதாவது தோனோட கொஞ்சம் ரிலேட்டிவ் வந்திருக்காங்க. இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறான். தோனோட அப்பா அம்மா தான் சின்னதாக பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு நாளைக்கு இங்கே ஸ்டே பண்ண தான் ஆகணும் அப்படின்றாங்க. ஜங்குக்காவும் வந்துட்டான். ஏன் மச்சான் அப்படின்னோடனே அவங்க அப்பா அம்மா வெளில போயிடறாங்க. தோனு அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸோட அழுதுகிட்டு இருக்கான். டேய் அதான் கல்யாணமே முடிஞ்சிச்சுடா, அப்பனோட என்ன அழுதுகிட்டு இருக்க? மச்சான் வேணாம் மச்சான், என்னால் முடியலடா. டேய் ஜான், விஷ்ணு, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணுங்க. டேய் வேணாண்டா. டேய் அதெல்லாம் சரியாயிரும், ஒன்றும் ஃபீல் பண்ணாத. எப்படிடா, என்னால் முடியலடா. சரி இப்படி பேசினா உனக்கு செட் ஆகாது. இந்தா புதும் வீடியோ உனக்கு ஃபோனில் சென்ட் பண்ணுறேன், பார்த்துக்கிட்டு டோர் லாக் பண்ணிட்டு போடுறா. அப்படியாடா? ஆமாடா, நைட்டு 12 தான் வந்துச்சு லிங்க்கு. சரி மச்சான் அப்படின்ட்டு அவனும் டோர் லாக் பண்ணுறான். சரிம்மே. ஜங்குக்கும் லிங்கை ஷேர் பண்ணிவிட்டு அவனை ஒரு மாதிரி சீக்ரெட் லாக்கில் போட்டிருப்பான், நீங்கள் இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. இந்த மாதிரி இது ஜங்கு பார்க்க மாட்டான். பட் சாம்பமோனுக்காண்டி மட்டும் அந்த லிங்க் வந்து சென்ட் பண்ணுவான். யாருக்கு தெரியும், ஜங்குக்கும் பார்க்கலாம். எங்கிட்ட ஜங்குக் ஜான் விஷ்ணு இருக்காங்கடா, அவங்க ஒரு மாதிரி இந்த டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா? ஏய் சும்மா சிம்பிளாக பண்ணுங்க, எதுவும் நடக்க போகிறதில்ல. டேய் இதுக்குடா அப்படி சொல்கிற? மச்சான் எதுவும் நடக்காதுடா. டேய் அப்புறம் ஏன்டா பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க? நீ வேற நல்லா ரெடி பண்ணுங்கன்னு சொன்ன. சும்மா அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கான்ல, அதான். எதுக்குடா? அப்போ ஜங்குக்கும் போய் காதில் சொல்கிறான். அதுவா? ஆமாம், நடக்காது. சும்மா மட்டும் அந்த பூவை பெட்டில் கொட்டி விடுங்க. ஏய் மச்சான் பாவண்டா, இதை பார்த்தா அது கொஞ்சம் ஏதோ பார்த்தது படுத்திக்கிட்டோம் அப்படின்ட்டு அப்படின்ட்டு ரொம்பவே டெக்கரேட் பண்ணுறாங்க. அந்த பால் பழம்லாம் வச்சு ஒரு மாதிரி வைப்பாக இருக்குது. இதுக்காண்டி ஃப்ரேக் அவுட்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க போல். செம்ம, அது ஃபுல்லாக காலி பண்ணி முடிச்சுட்டு பா பர்ஃபெக்ட் அப்படின்றாங்க. டேய் ஆமாம், அவன் என்னடா பண்ணுறான்? புதுசாக லிங்க் வந்துச்சு, ஷேர் பண்ணேன், அதான் மூட ஏற்றிக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா? ரொம்ப ஃபீல் பண்ணான், அதான். இப்போ டோர்லாம் ஒரு மாதிரி ரெடி பண்ணிட்டு நாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாமமும் ரொம்ப சின்சியராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க டோர் லாக் ஆகுது, எருமை முடி என்ன பண்ணுறா அப்படின்ட்டு. இவன் தோன்றிருக்கலடா அந்த ரூம்குள்ளே இன்னொரு டோர் இருக்குது, அதான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த இதெல்லாம் வெட்டிங் நைட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சவுண்டு கேட்டு அவங்களே வர்றாங்க. தோனை பார்த்தா பங்கமாக வேர்த்து இருக்க அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது திருந்தாத கேஸ். டேய் டேய் உன்னத்தாண்டா, டேய் தோணு அப்படின்னு ஜான் கூப்பிட்றான். என்ன மச்சான்? டேய் என்னடா வலிற? ஒன்றும் இல்லை மச்சான். டோர் நாக் பண்ணுறாங்க பாரு அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். அவனும் ஒரு மாதிரி அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் துடைச்சிட்டு என்ன மச்சான்? டேய் அம்மாவில் டோர்டா அப்படின்ட்டு விஷ்ணு தான் போய் டோரை ஓப்பன் பண்ணுறான். சரிப்பா நீங்கள் எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஜங்குக், விஷ்ணு, ஜானி எல்லாம் தோனை திரும்பி பார்க்குறாங்க. என்ன டோர்கிட்ட நிற்கிறது அந்த ஆன்ட்டி. அவனும் பார்க்குறான் அப்படின்றான். சேடா போய்டுறான் அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியை கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த ஆன்ட்டியும் உள்ளே வருது. தோனுக்கு ஒரு மாதிரி கை காலெலாம் நடுங்குது. டோரை லாக் பண்ணிட்டு ஆன்ட்டி தோன் அப்படின்ட்டு 2 டைலாக் பேசிட்டு தோன் காதுகிட்ட சொல்லிட்டு அது பாட்டில் கிளம்பி போயிடுச்சு. தோணும் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். என்ன சொன்னிச்சுன்ட்டு தெரியல. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ தோணு அந்த வெட்டிங் நைட் ரூமில் இருக்கான். கை ஃபுல்லாக பூ ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு தூங்காம நான் காணும் சொப்பனமே காண்டி ஏமேனு அர்ப்பணமே அப்படின்ட்டு குஜாலா பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கான். டைம் போய்கிட்டே இருக்கு. நான் பிகரை காணும். ஐயோ டைம் மாதிரி ஆகிட்டே இருக்கே. 11 o'clock ஆகுது. ஆமா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே? ஏன்னா
எல்லாம் வந்துட்டாங்களா என்ன? இவெல்லாம் யாரை காணா அப்படின்ட்டு சாமம்மாவும் தான் ஜெய்க்கு கால் பண்ணா. அவ ஃபோனே எடுக்கல. அடியே டாடி என்ன இவளும் என்ன பண்றா? ஜான் கால் பண்றா. இந்த டயத்துல இவன் எதுக்கு கால் பண்றான்? அவனும் அட்டன் பண்ணி என்னடா இந்த டயத்துல டேய் நிறுத்துடா. என்ன ஃபர்ஸ்ட் நைட்ல தனியா நின்றுக்கிட்டு திரும்ப போல. இல்ல என் பொண்டாட்டி வருவா. அவன் பொண்டாட்டிலாம் வராது. மூடிக்கிட்டு போய் பாடு. மச்சத்தோன்னு உனக்கு தெரியாதா? என்னடா தெரியாதா? அடி மாசம்டா அடி மாசத்துல எவனும் எவன் பொண்டாட்டி கூட இருக்க முடியாது. உன் பொண்டாட்டி நேரா அவ ரூம்ல தூங்குவா. நீ எல்லாத்தையும் இழுத்து பொத்திக்கிட்டு உனக்காண்டி அந்த பெட்ல இருக்க ஃப்ளவர்லாம் வெயிட் பண்ணது போய் ஆமா ஃபர்ஸ்ட் நைட்டு ஊத்திக்கிச்சு. போனை கட் பண்ணிட்டான். என்னது ஆடி மாசத்துல காத்தடிக்காதா? ஜானு கட் பண்ணிடுறான். அட போச்சா அப்ப ஏன் நினைச்சேன் என் அப்பா என்னமோ இல்லைங்க பிடிச்ச என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்காண்டு. இப்பத்தானே தெரியுது என் அப்பா ஒரு கேப் மாதிரி சாமாரி முடிச்ச விக்கி எதுக்குடா என்ன இந்த மாசத்துல கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையில சூனிய வச்சுட்டியாடா. ஓகேடா இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப வீடியோ எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கனால வேணாம். இதுக்கப்புறம் இந்த வீடியோ கேட்காதீங்க. ஓகே ஃபைனல் பார்ட்டாகவே இருக்கட்டும். இது ஃபுல்ஃபில்லாக இல்லா இருந்தாலும் இருக்கா இருந்தாலும் அவ்வளோதான் முடிச்சுக்கலாம். பெண்டிங் ரொம்ப நிறைய வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கேன்.